எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் நாடளாவிய சேவைகளின் திறந்த போட்டி பரீட்சை ஆகியவற்றுக்கு தோற்றுபவர்கள், அதற்கு மேலதிகமாக பதிவாளர் சேவையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான போட்டி பரீட்சை ஆகியவற்றுக்கு தோற்றுபவர்கள் இந்த செயலமர்வில் பார்வையாளர் அந்தஸ்தில் அவர்களும் கலந்து கொள்வார்கள். அதனுடைய அர்த்தம் பார்வையாளர்கள் என்பதால் அவர்கள் பேசக்கூடாது என்பது அல்ல. அவர்களுக்கு பிரத்யேகமாக வேறு செயலமர்வுகள் நடைபெறுகிறது. இருந்த போதும் இந்த செயலமர்வுடன் கலந்து கொள்வதற்கும் அவதானிப்பதற்கும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பதிவு செய்த முதலாவது பயிற்சி வினாத்தாள். இதில் இருக்கக்கூடிய உரைப்பகுதிகளில் கணிசமான பகுதியை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்துல விட்டுட்டு நகர்ந்தோமோ அந்த இடத்துல இருந்து இன்றைக்கு பேச இருக்கிறோம். 36வது வினாவில் இருந்து நாங்கள் பேச வேண்டும் இன்றைக்கு. அதற்குரிய உரைப்பகுதி நாங்கள் கலந்துரையாடி இருந்தாலும் அந்த பகுதியை ஒரு தடவை மேலோட்டமாக உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இவ்வாறு இந்த உரைப்பகுதியை போட்டிருந்தார்கள். ஒழுக்காற்று அதிகாரியானவர் அரச சேவையில் உள்ள அலுவலர் ஒருவரை ஒழுக்காற்று விசாரணையின் நியாய சபையாக நியமிப்பதாயின், சம்பந்தப்பட்ட அலுவலர் தனது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 1ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் ஒன்றுக்கு தண்டனை விதிக்கப்படாதவராக இருத்தல் வேண்டும், அல்லது தனது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 2ஆம் அட்டவணையின் கீழ் காட்டப்பட்டுள்ள குற்றம் ஒன்றை புரிந்த பின்னர் 5 ஆண்டு காலம் திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும் என்று சொல்லி இந்த விடயத்தை மைக்கில் கொஞ்சம் கவனம் விடுங்க பிளீஸ். அப்போ இந்த பகுதியை பார்க்குற நேரத்தில் நாங்கள் சொன்னாங்க, இதில் ஒழுக்காற்று அதிகாரி என்பவர் ஒழுக்காற்று விசாரணை நியாய சபையாக அரசு சேவையில் உள்ள அலுவலர் ஒருவரை நியமிக்கலாம். அப்படி நியமிப்பதாக இருந்தால் அவர்களுக்கான இயல்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒழுக்காற்று அதிகாரி அரசாங்க சேவையில இருக்கிற ஒரு உத்தியோகத்துல ஒழுக்காற்று விசாரணையின் நியாய சபையாக நியமிப்பதாக இருந்தால் அந்த உத்தியோகத்தை தன் சேவை காலத்திலேயே தாபன விதிக்கோவேண்ட 1ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்ற ஒன்றுக்கு தண்டனை விதிக்கப்படாதவராக இருக்க வேண்டும், அல்லது தன்னுடைய சேவை காலத்துல தாபன விதிக்கோவையின் 2ஆம் அட்டவணையின் கீழ் காட்டப்பட்டுள்ள குற்றம் ஒன்றை புரிந்த பின்னர் 5 ஆண்டு காலம் திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இது ஒரு விடயம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். இதுல சொல்லப்பட்ட விடயத்தை, அரச சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களையும் தமது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 1ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்ட குற்றம் ஒன்றுக்கு ஒழுக்காற்று தண்டனை பெறாத, அல்லது தனது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையில் 2ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் ஒன்று புரிந்த பின்னர் 5 ஆண்டு காலம் திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ளவர்களுமான பதவி நிலை அலுவலர்களாக 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை உடையவர்களுமான நபர்களையும் சட்டத்தரணிகளையும் கொண்டுள்ள ஒழுக்காற்று விசாரணை அலுவலர் குழாம் ஒன்றை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு திருத்தி அமைத்து அதனைத் தொடர்ந்து அரசாங்க நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு செயலாளரால் பேணிச் செல்லுதல் வேண்டும். அதே போன்று அவ்விசாரணை குழாம் தொடர்பான விவரங்களை இடைக்கிடை அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் அறிவிப்பது அரசாங்க நிர்வாக விடயங்களுக்கு பொறுப்பான செயலாளரின் பொறுப்பாகும். அப்ப இங்கே விசாரணை அலுவலர்கள் நியமிக்கிறதை பற்றி சொல்லல. முதலாவதா சொல்லி இருக்கு, அரசு சேவையில் உள்ள ஒருவரை ஒழுக்காற்று அதிகாரி விசாரணை நியாய சபையாக நியமிக்கலாம். அப்படி நியமிக்கிறதாக இருந்தால் அவர் 1ஆம் அட்டவணையின் கீழே ஒருபோதும் குற்றம் செய்யாதவராக இருக்கணும். 2ஆம் அட்டவணையின் கீழே குற்றம் செய்து இருந்தாலும் 5 வருஷம் கடந்திருந்தால் அவரை நியமிக்கலாம். இதுக்கு பிறகு அந்த நியமனம் பற்றி சொல்லு அங்கால சொல்லப்பட்டிருக்குது, இந்த பொது நிர்வாக விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சனுடைய செயலாளர் ஒரு குழாம் ஒன்றை பேணி வருகிறார்.
குழாம் ஒன்றை பேணி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க இருக்குது. அது நபர்களையும் சட்டத்தரணிகளையும் கொண்டுள்ள ஒழுக்காற்று விசாரணை அலுவலர் குழாம். அப்ப இந்த ஒழுக்காற்று அலுவலர் விசாரணை குழாமில் இருக்கிறது அந்த மேலே சொல்லப்பட்ட நபர்களும் சட்டத்தரணிகள். அந்த நபர்கள் யார் என்றால் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள். அப்ப முதல் ஓய்வு பெற்றவர்களாக இருக்கும். அடுத்தது தங்களுடைய சேவை காலத்தில் தாவர விதிக்கோ என்ற முதலாம் அட்டவணையின் கீழ் குறிப்பிட்ட குற்றம் ஒன்றுக்கு தண்டனை பெறாதவர், அல்லது இரண்டாவது அட்டவணையின் கீழ் குறிப்பிட்ட குற்றம் ஒன்று புரிந்து 5 ஆண்டு காலம் அதற்கு பிறகு திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ளவர், அத்தோடு செய்துள்ளவர்களுமான பதவி நிலை அலுவலர்கள். அப்ப பதவி நிலை அலுவலராக இருந்திருப்போம் 10 ஆண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட சேவை காலத்தை உடைய நபர்கள். அதை தவிர சட்டத்தரணிகள். இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு குழாம் ஒன்று இங்க அமைக்கப்படுது. சரிதானே? பொது நிர்வாக உடையத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர் ஒரு குழாம் அமைக்கிறார். அந்த குழாமில் சட்டத்தரணிகள் மற்றும் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பொதுவான இயல்பு என்ன? சட்டத்தரணிகள் என்றால் 10 ஆண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை உடையவர்கள் உடைய சட்டத்தரணி. மற்றது ஓய்வு பெற்றவர்களாக இருந்தால் அவர்களும் பதவி நிலை அலுவலர்களாக 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பதவி நிலை உத்தியோகத்தர்களாக அந்த சேவை காலத்தை கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு மேல முதலாம் அட்டவணைகள் தண்டனை பெற்றிருக்க கூடாது தங்களை சேவை காலத்தில், அல்லது 2ஆம் அட்டவணைகளை தண்டனை பெற்றிருந்தால் 5 வருடம் பிறகு சிறப்பான சேவையை ஆற்றியிருக்க வேணும் என்று சொல்லப்பட்டது. இப்பதான் சொல்றார், அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அலுவலர் ஒருவரையோ அல்லது ஆக குறைந்தது 10 வருட கால அனுபவம் உள்ள சட்டத்தரணி ஒருவரையோ விசாரணை அலுவலராக நியமிப்பதற்கு ஒழுக்காற்று அதிகாரி தீர்மானித்த உள்ள இடத்து. அங்க பாருங்க, மேல அரசு சேவையில் உள்ள அலுவலர் ஒருவரை ஒழுக்காற்று விசாரணை நியாய சபையாக நியமிப்பதாயின் என்பது போல அடுத்த விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அலுவலர் ஒருவரை அல்லது குறைந்தது 10 வருட கால அனுபவம் உள்ள சட்டத்தரணி ஒருவரையோ விசாரணை அலுவலராக நியமிப்பதற்கு ஒழுக்காற்று அதிகாரி தீர்மானித்த உள்ளது சம்பந்தப்பட்ட விசாரணை அலுவலர் மேற்குறிப்பிட்ட குழாத்தில் இருந்து மட்டுமே தெரிவு செய்யப்பட வேண்டும். அவை இது 2வது தெரியும். இந்த சட்டத்தரணிகளுக்கு 10 வருஷம் என்பது மேலே சொல்லப்பட்டது பொருந்துமா பொருந்தாதா ஏனென்றால் இதுல நாங்கள் பார்க்கிறோம், பதவி நிலை அலுவலர்களாக இந்த இடத்துல பாருங்க, பதவி நிலை அலுவலர்களாக 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை உடையவர்களுமான நபர்களையும் சட்டத்தரணிகளையும் கொண்டுள்ள. அப்ப இந்த சட்டத்தரணிகளுக்கு அது வருமா? அந்த மேல சொல்லப்பட்ட அந்த விளக்கம் அவர்களுக்கும் பொருந்துமா பொருந்தாதாங்கிறதுல ஒரு குழப்பம் வந்து எங்களுக்கு இருந்தது. அது சாதாரணமாக சட்டத்தரணியா அவைக்கும் அந்த 10 வருஷம் என்பது வருமா இல்லையா என்கிற குழப்பம் இருக்கும். ஆனா பதவி நிலை அலுவலர்களாக 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை உடையவர்களுமான நபர்களையும் சட்டத்தரணிகளுக்கு அந்த சேவை காலத்தை பொறுத்துறதா பொறுத்துறையிலையா என்பதில் குழப்பம் இருக்கு, உண்மையில தெளிவில்லை. ஆனால் கீழே ஒரு விடயம் வந்திருக்குது, 10 வருட கால அனுபவம் உள்ள சட்டத்தரணி ஒருவரையோ என்று வருகிற போது இந்த இடத்துல நாங்கள் மேலே இருப்பது சட்டத்தரணிக்கும் பொருந்தும் என்று உய்த்துணர்கிறோம். கீழே இருக்கிற விடயத்தை வச்சு கொண்டுதான் மேல அந்த 10 வருடம் அல்லது அதுக்கு மேற்பட்ட சேவை காலத்தை உடையவர்கள் என்பது சட்டத்தரணிக்கும் பொருத்தம் என்று சொல்லி, அப்ப இதனுடைய சாராம்சத்தை நான் சொல்லியிருக்கோம். நான் இந்த விசாரணை நியாய சபையினுடைய அங்கத்தவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். விசாரணை நியாய சபையினுடைய அங்கத்தவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி நியமிக்கிறதாக இருந்தால் 2 வகை இருக்குது. ஒன்று, தற்போது அரசு சேவையில இருக்கிறவர், தற்போது அரசாங்க சேவையில இருக்கிற ஒருவர், அவருக்கு 2 தகமைகள் சொல்லப்பட்டிருக்கு. 2 என்றால் இது அல்லது அது என்பதாக ஒன்றுக்கொன்று பதிலீடான 2 தகமைகள். 2 தகமைகளும் இருக்க வேண்டும். இல்லை 2ல ஏதேனும் ஒரு தகமை, அதாவது முதலாம் அட்டவணையின் கீழ் குற்றம் எதுவும் செய்யாதவராக இருக்கணும், அல்லது 2வது அட்டவணையின் கீழ குற்றம் செய்து அதுக்கான குற்றம் செய்து தண்டனை கிடைச்சதுக்கு பிறகு 5 வருஷம் சிறப்பாக சேவையாற்றி இருக்கணும். இந்த 2வது செட் நாங்கள் பார்த்துனாங்கள், இவர்கள் அந்த குழாமில் இருந்து நியமிக்கப்படுவார்கள்.
பகிரங்க சேவை அல்லது அரசாங்க நிர்வாக சேவைக்கு பொறுப்பான செயலாளரால் பேணப்படுகிற குழாமில் இருந்து நியமிக்கப்படுகிறார்கள். இந்த குழாமில 2 பேர் இருக்கணும். ஒன்று சட்டத்தரணி. இப்ப சட்டத்தரணிக்கு தகுதி என்னென்றால் அவருக்கு 10 வருஷத்துக்கு மேல இருந்தா சரி. 10 வருஷத்துக்கு மேல 10 இயர்ஸ் பிளஸ், அவ்வளவுதான். அவர் முதலாம் அட்டவணை எங்கள் குற்றம், 2ஆம் அட்டவணை எங்கள் குற்றம் எல்லாம் சட்டத்தரணிக்கு அங்க பொருத்தி பார்க்கிறேன். அடுத்தது 2வது ஓய்வு பெற்றவர்கள். ஓய்வு பெற்றவர்களுக்கு உண்மையில 3 தகமை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் 3 என்கிறது அதுல 2 ஒன்றுக்கொன்று ஆல்டர்னேட். 10 வருஷத்துக்கு மேற்பட்ட சேவை காலம் இருக்க வேணும்ன்றது அது பொது. அடுத்தது முதலாம் அட்டவணைகள் தண்டிக்கப்படாதவர் அல்லது 2ஆம் அட்டவணைகள் தண்டிக்கப்பட்ட 5 வருடம் சிறப்பாக சேவையாற்றியவர் என்கிற தகமையை கொண்டிருக்கவர். இதுதான் அந்த பந்தியில சொல்லப்பட்டிருக்கிற விடயம். சரிதானே? அப்போ உண்மையில இந்த அளவுக்கு நாங்கள் புரிந்து கொள்வதில் இன்னும் முன்னேற வேண்டியது இருக்கு. அதுக்கு கணிசமான முன்னேற்றம் இருக்குது. எனக்கு தெரிந்த என்னுடைய ஃப்ரெண்டுகள் நான் வகுப்பு முடிய நான் சரியா வெட்டி இருந்தேன் அந்த பந்திகை என்ற மெசேஜ் போட்டான். அப்போ சில பேர் அப்படி இந்த என்ன கண்ணூர் நாகூர் அந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கிறாக்கள் என்ன, அல்லது இங்க எல்லாருமே செய்திருப்பாங்க, அப்புறம் நாம மட்டும் இதில் படம் பெறுறதா என்கிற கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் சில வேளைகள்ல பேசாம இருப்பினர். ஆனா ஓரளவுக்கு கணிசமான முன்னேற்றம் இருக்கு. அதை விட இன்னொரு பிள்ளை அழகா சாஜிதா அழகா வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. அப்படி ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. இன்னும் குறைந்தது 3 மாதங்கள் உங்களுடைய பரீட்சை மண்டபத்தில் நீங்கள் இருப்பதற்கான காலம் இருக்கு. அதற்கு முன்னுக்கு வராது. ஆகவே இப்போது பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கக்கூடிய பதிவாளர் சேவைக்குரிய பரீட்சை டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். டிசம்பரோ ஜனவரியில அது சில விட மாற்றம் அடையலாம், அவ்வளவுதான். ஆகவே இனி கோரப்பட போகிற நாடளாவிய சேவைகளுக்கான போட்டி பரீட்சை என்பது நிச்சயமாக டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தை எதிர்பார்க்க முடியும். இப்படி ஜனவரி மாதம் என்றால் உங்களுக்கு 3 மாதங்கள் 10, 11, 12 3 மாதங்கள் படிக்க இருக்குது. இந்த காலப்பகுதிக்குள்ள நீங்கள் உயர்ந்த தேர்ச்சி திறன்களை பெற்றுக்கொள்ள முடியும், தொடர்ச்சியாக இந்த விடயங்களை பயிற்சி செய்வதன் மூலமாக. சரி, அப்ப நாங்கள் இதுல இருக்கிற கேள்விகளுக்குள்ள போவோம். ஒழுக்காற்று விசாரணை நியாய சபையின் அங்கத்தவராக நியமிக்கப்படத்தக்க 2 வகுதி அலுவலரை பெயரிடுக என்று கேட்டார்கள். இது கொஞ்சம் புறவயத்தன்மையான வினா. அங்க இருப்பதை அப்படியே எடுத்து வந்து எழுத முடியாது. சரிதானே? பெரும்பாலும் திறந்த போட்டி பரீட்சைகளுக்கு அப்படியே எடுத்து வந்து எழுதும் விதமான வினாக்கள் அமையலாம். மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைகளுக்கும் இலங்கை கல்வி நிர்வாக சேவைக்கும் இவ்வாறான வினாக்கள் அமையலாம். ஆனால் இதையும் அவர்கள் புறவயமானது என்றுதான் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இங்க 2 குழு தான் இருக்குது, 2 கேட்டகரி தான் இருக்குது. அதுல விடைகள் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. சொற்களின் வேறுபாடு ஒரு விடயமாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்கிறார்கள். இந்த திருவிளையாடல் படத்தில் இருப்பது போல சொற்குற்றம் இல்லை, இருப்பினும் அதை மன்னிக்கலாம் என்பது போல அவர்கள் சொல்லுவது பொருட்குற்றம் இல்லாமல் விடை எழுதுறீங்களா என்று பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த நக்கி 2 டீம்ல இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்படி ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. சரி, இதுக்கு யார் எனக்கு பதில் சொல்ல போகிறவர்கள்? அகிலன் பேசுங்க. அதுக்கு என்னடா சார், தனது சேவை காலத்தில் தாவர விதிக்குள் 1ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் ஒன்றுக்கும் தண்டனை விதிக்கப்படாதவர். சார், 2வது அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற தமது சேவை காலத்தில் தாவர விதிக்குள் 1ஆம் அட்டவணைகள் குறிப்பிட்ட குற்றம் ஒன்றுக்கு தண்டனை பெறாத உத்தியோகர். சரி, சிவா கனகாலத்துக்கு பிறகு ஜோயிலா இருக்கிறீங்க, இதை விடைய திருத்துங்க பாப்போமே. இல்ல சார், நான் ஆயுதத்தோட வேற இல்ல சார். சாரி, நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சொல்றேன் சார். சரி, வேற யார் எனக்கு பதில் சொல்ல போகிறது? நாங்கள் இல்ல, இதை விட அழகா சொல்லலாம் போல இருக்கு, கொஞ்சம் திருத்தலாம் போல இருக்குது. நிர்மலா பேசுங்க சார். அரச சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களும் மற்றது சார் அரச சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்கள் 2 கேட்டகரி சார். அந்த 2வது கேட்டகரியை திருத்தணுமா? இன்னும் கொஞ்சம்
அரச சேவை ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்கள் சார், அதாவது ஓய்வு பெற்ற பதவி நிலை உத்தியோகத்தர்களும் அரச சேவையில உள்ள உத்தியோகத்தர்கள். சரி, மதுராட்டுக்கு இப்ப மதுரா சொல்லுங்க. சார், அரச சேவையில் உள்ள அலுவலர், ம் மற்றது பொது நிர்வாக விடயங்களுக்கு பொறுப்பான அந்த அரச செயலாளர் நடத்தி செல்லும் குழாமில் இருந்த ஒருவர். விசாரணை குழாமின் அங்கத்தவர்கள். ம். சட்டத்திறனிகளும் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்றவர்களும் இருக்கிறார்கள் என்பதனால நாங்கள் அந்த வகைக்குள்ள போகாம இன்னும் பெரிய தலையங்கத்தை சொல்றதுதான் நல்லது. அப்ப முதலாவது அரசு சேவையில் உள்ள அலுவலர்கள், இரண்டாவது அரசாங்க நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளரினால் அமைத்து நடாத்தி செல்லப்படும் விசாரணை அலுவலர் குழாமின் அங்கத்தவர்கள். சரியா? 37வது கேள்வி போகும். அதுக்கு யூட்டுக்கு நான் சான்சாரன். அரசாங்க நிர்வாக விடயங்களுக்கு பொறுப்பான செயலாளரினால் நிறைவேற்றப்பட வேண்டியதென குறித்துரைக்கப்பட்ட கருமங்கள் இவை. ஆமாம் சார். அது என்னன்னா இந்த ஒழுக்காட்சி விசாரணை குழாம் ஒன்றினை உருவாக்குவதும் அதை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப திருத்தி அமைத்து அது தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு அறிக்கையிடுவது. இங்க குறித்துரைத்த ஏற்பாடுகளுக்கு அமைவாக என்று எழுதினா இன்னும் கிளியரா இருக்கு. அங்க சில ஏற்பாடுகள் சொல்லி இருக்கല്ലോ, சட்டத்திறனியா இருக்கணும், ஓய்வு பெற்றவரா இருக்கணும், பதவி நிலை அலுவலரா இருக்கணும், 10 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் இருக்க வேணும், 1ஆம் அட்டவணையின் கீழே தண்டிக்கப்பட்டிருக்க கூடாது, 2ஆம் அட்டவணையின் கீழே தண்டிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு 5 வருஷம் திருத்தமா நடந்திருக்க வேண்டும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தானே. குறித்துரைக்கப்பட்ட தகுதி கொண்டவர்களை உள்ளடக்கிய விசாரணை அலுவலர் குழாம் ஒன்றை அமைத்தல், அதனை திருத்தி அமைத்து நடாத்தி செல்லுதல், அது பற்றிய தகவல்களை வழங்குதல். அப்படி எழுதினா இன்னும் சிறப்பா இருக்கு. உங்களுடைய ஆன்சர் பிழை அல்ல, கணிசமாக நல்ல ஆன்சர். நாங்கள் பெர்ஃபெக்ட். நீங்க என்னதான் சொன்னாலும் இன்னும் இன்னும் என்றுதான் எதிர்பார்க்கணும். இப்ப நீங்கள் மனம் சோர்ந்து போகக்கூடாது. நாம என்ன சொன்னாலும் நல்லா வருது இல்லையே ரெண்டு. சரிதானே? சரி. பாலகிருஷ்ணன் ஏதோ பேச வாரீங்க, கேளுங்க. சரி, இல்ல சார், டச் பண்ணி சார். சரி. 38வது கேள்வி. விசாரணை நியாய சபையாக நியமனம் பெறத்தக்க அலுவலர் ஒருவருக்கு குறித்துரைக்கப்பட்ட ஒழுக்கம் சார் தகமைகள் அவை. யார் பதில் சொல்ல போகிறது? பேசுங்க. ஓம் சார். முதலாம் அட்டவணைகளை குற்றம் அட்டவராய்க்கணும். 2ஆம் அட்டவணையில குற்றம் இழைக்கப்பட்டு 5 வருடம் திருப்திகரமான சேவை காலத்தை கொண்ட அரசு உத்தியோகத்தர். இன்னும் ஒரு ஆள், எனக்கு சகோதரனா சகோதரியா தெரிய இல்லை, இந்த 2 கண், மூக்கு, 2 செவி எல்லாம் இருக்கிற மாதிரியாக உங்களுடைய பெயரை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அப்படி கூப்பிடலாதானே? நான் 2 செவி, 2 கண், 1 மூக்கு சொல்லுங்க என்று கேட்கலாதானே? உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளுங்க. சரி, அடுத்ததுக்குள்ள போவோம். அரசு சேவையில் உள்ள அலுவலர் ஒருவர் தவிர்ந்த ஒருவரை ஒழுக்காற்று விசாரணையின் நியாய சபையாக நியமிப்பதற்கு ஒழுக்காற்று அதிகாரி தீர்மானிக்கும் இடத்து அவ்வாறான நபர் ஒருவரை தேடிக்கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறை யாது? அவ்வாறான நபர் ஒருவரை தேடிக்கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறை யாது? கஃப்ராத் இல்லை, இந்த முறை நிர்மலாக வாய்ப்பு கொடுப்போம். நிர்மலா சொல்லுங்க. அந்த ஒழுக்காற்று அதிகாரி சார் அந்த குழாமில் இருந்து, அந்த தெரிவு செய்யப்பட்ட குழாமில் இருந்து ஒருவரை தெரிவு செய்யலாம். அல்லாது சார் 10 வருட கால அனுபவம் உள்ள ஒரு சட்டத்திறன். அவர் கேள்வி என்ன கேட்கிறாங்க உங்கள்கிட்ட? நபர் ஒருவரை தேடிக்கொள்வதற்கு தீர்மானிச்சா சார், அவர் அந்த குழாத்துல இருந்து ஒரு ஆளை தேடிக்கொள்ளலாம் தானே சார்? ஏற்பட வேண்டும். அதாவது இந்த சம்பந்தப்பட்ட விசாரணை அலுவலர் குழாம் தெரிவு செய்யப்பட்ட குழாம்ல இருந்து மட்டும் தெரிவு செய்வார். நாங்கள் மாத்தோணும். எப்படி மாத்தோணும்? பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளரால் செல்லப்படும் குழாத்தில் இருந்து மட்டுமே தெரிவு செய்யும். இல்லாவிட்டால் தனியே இந்த விளங்காது தானே என்னன்ட்டு மேலே இருக்கிறத வாசிச்சாதான் விளங்கும்.
சரி, ஒரு ஆன்சர் சரி. மற்றது நீங்க பாருங்க, இந்த கேள்விக்கு 2 புள்ளி தான் இருக்குது. அப்ப உங்களுக்கு துல்லியமா அந்த விடயம் விளங்குதா என்றுதான் பார்ப்பேன். சில வேளைகள்ல நீங்கள் அந்த விடைய உள்ளடக்கின பகுதியை கொஞ்சம் பெரிய துண்டம் ஒன்ற விடையாக வழங்குகிற போது அது வேறு விதமான பொருள்கோடல் செய்யப்படும். எப்படி பொருள்கோள் வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்னன்னு நினைப்பாங்க? எங்களுக்கு விட தெரிய இல்லை, நாங்கள் ஒரு உத்தேசமா ஒரு துண்டா அப்படியே எடுத்து எழுதி இருக்கிற வேண்டிய. இப்ப முந்தி நாங்கள் அந்த ஆங்கில பாடத்துக்கு அப்படித்தானே எழுதுகிறது. எங்களை அந்த கேள்வியில இருக்கிற சொல்ல பார்க்கறது, பந்தியில எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னுக்கு இருக்கிற வரியில தொடங்கி அந்த சொல்லி இருக்கிற வரியையும் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற வரியையும் எழுதி விடுறது. இப்போ உதாரணமாக, நட்சத்திரங்கள் விட்டு விட்டு ஒளி வீசுகின்றன, ஏனென்றால் அவை பூமிக்கு வெகு தொலைவில் இருப்பதால் ஆகும். அங்க இருக்கும் கேள்வி இருக்கு, நட்சத்திரங்கள் விட்டு விட்டு ஒளி வீச காரணம் என்ன? நாங்கள் விட்டு விட்டு ஒளி வீசுற என்ற சொல்ல மட்டும் தேடி பிடிச்சிருவோம். பிடிச்சிட்டு அங்க மேலே இருக்கிற 2 அல்லது 3 வசனத்தை கொண்டு வந்து எழுதுவோம். விட சரியா இருக்கும், பெர்ஃபெக்ட், பிள்ளை சூப்பரா வழங்கி இருக்கு என்று சரி போடுவாங்க. சரிதானே? அப்ப என்னுடைய பல்கலைக்கழக காலத்துல இப்படி ஆங்கில பாடத்துக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் இன்று வரைக்கும் விளங்க இல்லை. அது மாதிரியாக அவர் நினைச்சிருக்கார் உங்களை. இப்ப நம்மளை போல செய்த கேஸ் அங்க இருக்குன்னு தானே பேப்பர் திருத்துற போது அவர் நினைப்பார் இவங்களுக்கு விளங்கையில இவங்க சும்மா ஒரு பந்தியை தூக்கி நமக்கு கதை விடுறாங்கன்னு நினைச்சிருவோம். அப்ப நாங்க துல்லியமா அந்த அடிக்க வேண்டிய பாயிண்டிலே ஆணி அடிப்போம். 3 வட்டம் என்றால் அந்த இன்ன சர்க்கிளுக்குள்ள அடிக்க வேண்டும். சரிதானே? மிடில் அவுட் அதுக்குள்ள போகவே கூடாது. அந்த மாதிரி விட கொடுத்தீங்கன்னா சரி, உங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. அவர்களுடைய பண்புகள் சொன்னீங்கன்னா பெரிய ஒரு துண்டு வந்துடும். சரிதானே? அதாவது அந்த குழாமை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எவ்வாறாக அந்த குழாமை அமைய வேணும் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய விளக்கம் ஒன்று இருக்கு 2வது துண்டத்துல. நாங்கள் அதுக்குள்ள போகக்கூடாது. நான் உங்களை என்ன சொல்லுகிற ஊக்கம் குறைக்கிறதாக நினைக்க கூடாது. மற்ற ஆக்களும் அதை ஞாபகத்துல வச்சிருப்பாங்க இப்படி சொன்னது. சரி, 40வது கேள்விக்கு போவோம். ஒழுக்காற்று விசாரணை அலுவலர் குழாம் ஒன்றை அமைத்துக் கொள்ளும் போது அரசாங்க நிர்வாக உள்நாட்டலுவல் அமைச்சு செயலாளரால் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய பகுதியினரை பெயரிடுக. பாருங்க, இப்ப 39வது அந்த விடையை நீங்க எழுதி இருந்தால் 40வது விடை எழுதுகிற போது திருப்பி அதை வெட்ட வேண்டியவை. இதுக்குள்ளதான் அந்த கேட்டகரி கேட்கிறாங்க. 40வது கேள்வியில அப்படி அமைக்கிற போது யாரை கருத்துல கொள்ள வேணும் என்று சொல்றாங்க. யார பதில் சொல்ல போகிறது? ஒருவரையும் காணல. நீங்க பதில் சொல்ற எல்லாருக்கும் கமெண்ட் பண்ண யார் வருவாங்க? எல்லாரும் ஓடிடுவாங்க. அப்போ வராங்க, பரவாயில்லையே, மதுராட்ட கேட்போம். மதுராட்ட பேசுங்க. முதலாம் அட்டவணையின் கீழ் தண்டனை பெற்றிராத அல்லது 2ஆம் அட்டவணையின் கீழ் தண்டனை பெற்றிருப்பின் அதன் பின் 5 வருட கால திருப்தியான சேவை புரிந்த 10 வருட அனுபவம் கொண்ட ஓய்வு பெற்றவர். மற்றது ஆக குறைந்தது 10 வருட அனுபவம் கொண்ட சட்டத்தரணிகள். அவ்வளவுதான். சரியா? அழகான பதில். அப்ப அவ்வளவு எழுதுறீங்க என்றால் சரியாக இருக்கும். இந்த பகுதி நாங்கள் கூடுதலா போன செஷன்ல பார்த்துட்டோம் என்கிறதால அதிக நேரம் எடுக்க இல்லை. அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற வகையான வினாவடிவம். கொஞ்சம் அறிவுறுத்தலை வாசிப்போம். இதையும் நான் திரும்ப 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 சொல்லுகிறது கொஞ்சம் கவனமா இருக்க வேணும். நாங்கள் சரியான விடைகளை கோடு போட்டு பழகியிருப்போம். ஆம் இல்லை என்று வருகிற போது இதுவரைக்கும் அந்த பரீட்சை வினாத்தாள்களை பெரும்பாலானவற்றுக்கு பொருத்தமற்றதை வெட்டி விடுக என்று வந்திருக்கு. ஆம் இல்லை என்று வருகிற போது, ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்று வருகிற போது சரியான விடயங்கள் கோடிடுக என்பதாகத்தான் வந்திருக்கிறது. ஆனால் சில வேளைகளில் சில பரீட்சைகளை கேட்டிருக்கிறார்கள். ஆம் என்றால் 1 எனவும், அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியும் எனில் 1 எனவும், ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் 2 எனவும், அது தொடர்பாக தீர்மானிக்க முடியாத போது 3 எனவும் அடைப்புக்குறிக்குள் இலக்கமிடுக என்று கேட்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் அந்த வடிவத்துக்கும் எப்பவுமே நான் சொல்லுகிறது, எந்த வடிவமாக இருந்தாலும் நீங்க விடை அளிப்பீங்க, இந்த அறிவுறுத்தலை தெளிவாக வாசிக்கும். அவசரப்பட்டுறக்கூடாது. இந்த நமக்கு தெரிஞ்ச இடம் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட தெரிஞ்சாலும் பிரச்சனை.
ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்று வந்த உடனே நாங்கள் ஏதோ ஒரு முடிவு சொல்லவில்லை. அவர் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்று தருவேன். மேலே அறிவுறுத்தல் என்ன சொல்றார் என்று பார்த்து கொண்டு தான். சரி, இங்க சொல்லப்பட்ட அறிவுறுத்தலை பார்ப்போம். தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 41 தொடக்கம் 50 வரையிலான வினாக்களின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள முடிவுகளுக்கு தரப்பட்டுள்ள ஆம் அல்லது இல்லை அல்லது நிச்சயிக்க முடியாது என்ற கூற்றுக்களுள் குறித்த முடிவு சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் கூற்று தொடர்பாக தீர்மானிக்க இயலாதாயின் நிச்சயிக்க முடியாது என்பதையும் குறிப்பதற்கு பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. சரி, இந்த உரைப்பகுதியை நாங்கள் வாசிப்போம். இது நான் முன்னர் தயாரித்த ஒரு வினாத்தாளில் இருந்து பெற்றுக்கொண்டேன். புதிதாக இப்ப அண்மை காலத்து அறிக்கையில இது எடுக்கையில் இது கொஞ்சம் வித்தியாசமாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு உரைப்பகுதி என்பதனால அதை பயன்படுத்தி இருக்கிறேன். ஆரம்பிக்கப்பட்ட முக்கிய வரி சீர்திருத்தங்கள்: வருமான வரி வீதங்கள் மற்றும் பெறுமதி சேர் வரி என்பவற்றை குறைத்தல், பெறுமதி சேர் வரியின் எல்லையை அதிகரித்தல், தேசத்தை கட்டியெழுப்பும் வரி மற்றும் பொருளாதார பணி கொடுப்பனவுகளை நீக்குதல் போன்றவற்றை உள்ளடக்கி இருந்தது. இவ்வழிமுறைகள் குறுங்காலத்தில் அரசாங்கத்தின் வருமானம் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய போதிலும் பொருளாதார நடவடிக்கைகளின் வலுவான மீட்சிக்கு ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கம் நடுத்தர காலத்தில் பேணப்படக்கூடிய குறைந்த அளவான வரி வீதங்களுடன் பொருளாதார நடவடிக்கைகளின் எதிர்பார்க்கப்பட்ட விரிவாக்கம் மற்றும் நிலைத்து நிற்கும் பொருளாதார வளர்ச்சியில் இருந்தான நன்மைகள் என்பவற்றின் விளைவாக அரசுரை சேகரிப்பானது நடுத்தர காலத்தில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கு 3 முக்கியமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரிதான? இந்த உரைப்பகுதியில 3 கருத்துக்கள் பேசப்பட்டிருக்குது. திருப்பியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். வாசித்த பிறகு நான் உங்கள்ட்ட கேள்விக்கு வருகிறேன். ஆரம்பிக்கப்பட்ட முக்கிய வரி சீர்திருத்தங்கள் வருமான வரி வீதங்கள் மற்றும் பெறுமதி சேர் வரி என்பவற்றை குறைத்தல், பெறுமதி சேர் வரியின் எல்லையை அதிகரித்தல், தேசத்தை கட்டியெழுப்பும் வரி மற்றும் பொருளாதார பணி கொடுப்பனவுகளை நீக்குதல் போன்றவற்றை உள்ளடக்கி இருந்தது. இவ்வழிமுறைகள் குறுங்காலத்தில் அரசாங்கத்தின் வருமானம் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய போதிலும் பொருளாதார நடவடிக்கைகளின் வலுவான மீட்சிக்கு ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கம் நடுத்தர காலத்தில் பேணப்படக்கூடிய குறைந்த அளவான வரி வீதங்களுடன் பொருளாதார நடவடிக்கைகளின் எதிர்பார்க்கப்பட்ட விரிவாக்கம் மற்றும் நிலைத்து நிற்கும் பொருளாதார வளர்ச்சியில் இருந்தான நன்மைகள் என்பவற்றின் விளைவாக அரசவை சேகரிப்பானது நடுத்தர காலத்தில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சரி, எனக்கு இதுல இருக்கிற வசனங்களை பயன்படுத்த தேவையில்லை. சாதாரணமாக இதுல இந்த பந்தியை எடுத்து வச்சுக்கொண்டு இதுல சொல்லப்படுற 3 கருத்துக்கள் இருக்குது. இது என்னுடைய கணிப்பு, சில விட மாறலாம். அந்த 3 கருத்துக்களையும் அதன் சாராம்சத்தை நான் சொல்லுவேன் என்று நினைக்கிற ஒரு ஆள் மைக்கவுன் பண்ணுங்க கேட்போம். நான் முதல்ல குறிப்பிட்ட செல்வகுமார் முதலும் வந்தா நாங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க இல்லை. பேசட்டும். என்னென்ன சார், இந்த வரி சீர்திருத்தம் எதிர்காலத்துல இடைக்காலத்துல பாதகமான விளைவுகளை தந்தாலும் எதிர்காலத்துல அதுல ஒரு நல்ல ஒரு அதிகரிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இது ஒட்டுமொத்தமான சாராம்சம். சரி, பரவாயில்ல. ஓகே, ஃபாத்திமா யஸ்மின் பேசுங்க. யஸ்மின் வந்து போனீங்க போலயே இல்லையா? நான் கவரேஜ் மாத்தல மலையாச்சு, இப்பதான் ஜாயிண்ட் ஆவினேன். அப்படியா? சரி சரி, ஓகே. சஜீதா பேசுங்க. சார், என்னன்னு சொன்னா, இந்த அரசாங்கத்தின் சில வரிமுறைகள் கொண்டு வந்தது அரசாங்கத்தின் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் பொருளாதாரத்துல பொருளாதாரம் அதிகரிப்பை காட்டக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நடுத்தர காலத்துல குறைந்தளவான வரி அரசுரை சேகரிப்பு அதிகரிக்கும்.
சரி, நான் சஜிதாவை ஒரு சிக்கல்ல கொண்டு போய் அது வெப்பம் பண்ணி யோசிக்கிறேன். ஒரு விளக்கம் சொல்லுங்க. நடுத்தர காலம் என்பதால விளங்கிக் கொள்வது என்ன? நடுத்தர காலம் என்றது வந்து 5 வருடங்களுக்கு உட்பட்ட காலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 5 தொடக்கம் 10 வருஷம் அப்படி எடுக்கலாம். சரி, இன்னொரு கேள்வி. எப்படி மேக்கோ பண்ண வேண்டாம், கண்டினியூவா அந்த கைப்பிடிச்சு கூட்டி கொண்டு வரணும், அது மாதிரி ஒரு பிள்ளைய கைப்பிடிச்சு கூட்டி கொண்டு வர மாதிரி யோசிப்போம். இதுக்குள்ள 3 விடயங்கள் இருக்குது என்று சொல்லி நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். அது சிலவோட நீங்க பார்க்கிற போது மாறலாம். சரி, அதற்கு அந்த 3 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு, பார்ப்போம். முதலாவது, இந்த வரி சீர்திருத்தங்கள் எத்தனை விடயங்களை உள்ளடக்கி இருந்தது? வரி சீர்திருத்தமா சார்? முக்கியமான வரி சீர்திருத்தங்கள் எத்தனை விதமான மாற்றங்களை கொண்டு? வருமான வரி வீதம் மற்றும் பெறுமதி சேர் என்பவற்றை குறைத்தல். எத்தனைன்னு சொன்னீங்கன்னா சரி, நம்பர் மட்டும். 3 சார். 3. சரி, 1 அந்த அவற்றை அடையாளம். வருமான வரி, பெறுமதி வரி என்பவை. அந்த பெயர் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. என்னென்ன நடந்தது சொல்ல. ஒன்று குறைத்தல், எல்லை அதிகரித்தல், பணிக்கொடுப்பனவுகளை நீக்குதல். பணிக்கொடுப்பனவுகளை நீக்குதல். சரி, 3 விதமாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. 3 தான் என்று அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு பொதுவான அம்சம் ஒன்று இருக்குது. இதுல கவனிப்பு பிள்ளைகள். முதலாவது பாத்தீங்கன்னா, வருமான வரி வீதங்கள் மற்றும் பெறுமதி சேர் வரி என்பவற்றை குறைத்தல். அப்ப முதலாவது வரி குறைப்பு. அது வருமான வரி வீதங்கள் மற்றும் பெறுமதி சேர் வரி என்பவை கூட்டு எழுவாயாக இருக்குது. இங்கு குறைத்தல் என்பது ஒரு பயனில்லை. 2வது, பெறுமதி சேர் வரியின் எல்லையை அதிகரித்தல். ஒரு வரியினுடைய எல்லை என்ற இந்த தொகைக்கு மேலதான் வரி என்று சொல்லி அந்த தொகையை அதிகரித்திருக்காங்க. அப்போ நிறைய பேருக்கு அதுல வரி விலக்கு போயிருக்கும், அல்ல வரி செலுத்த தேவையில்லாம இருந்திருக்கும். 3வது, நீக்குதல். என்னத்தை நீக்கி இருக்கிறாங்க? தேசத்தை கட்டி எழுப்பும் வரி மற்றும் பொருளாதார பணி கொடுப்பனவுகள் என்கிற 2 விடயங்கள் நீக்குதல். அது 2ஐயும் சேர்த்து நீக்குதல். அப்ப இந்த வரிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் 3 வகையாக இருக்கும். 1 குறைத்தல், 2 அதிகரித்தல், எல்லையை அதிகரித்தல். வரியை அதிகரித்தல் அல்ல, எல்லையை அதிகரித்தல் என்பது வரியை குறைத்தல். 3வது நீக்குதல். அடுத்த விடயம், இதன் குறுங்கால தாக்கம் என்ன? எங்க அந்த சகோதரி சஜிதா? ஓகே, தொடர்ந்து பேச. 2வது, குறுங்கால தாக்கம். குறுங்கால தாக்கம் என்றது அரசாங்கத்தின் வருமானம் மீது பாதகமான தாக்கம். அதோட பொருளாதார நடவடிக்கைகள் வந்து அதிகரிப்பு, வலுவான மீட்சி. அப்ப இது குறுங்காலத்துல ஏற்படக்கூடிய தாக்கம் சொல்லப்பட்டிருக்குதான் 2வது விடயம் நான் அடையாளப்படுத்தினது. வரி சீர்திருத்தங்கள் அரசாங்க வருமானத்தை குறைக்கும், எனினும் பொருளாதார நடவடிக்கைகளின் வலுவான மீட்சி. மீட்சி என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? மீட்சி என்றது வருமானம் அதிகரித்து செல்லக்கூடியதாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுமா? மீட்சி என்பதை வளர்ச்சி என்று எடுக்கலாமா? மீட்சி என்றது வளர்ச்சி எடுக்கலாம் சார், எடுக்கலாம். இதுல ஒரு விடயம் பார்த்துக் கொள்ளுங்க. வளர்ச்சி என்கிறது இருந்த இடத்துல இருந்து மேல போகிறதை சொல்லும். மீட்சி என்பது ஏற்கனவே டொப்பில இருந்துட்டு கீழே இறங்கி பழைய நிலைமையை நோக்கி நகர்வதைத்தான் நாங்கள் பெரும்பாலான இடங்கள்ல மீட்சி என்கிற வார்த்தையினால பயன்படுத்தும். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் வழங்குதா? வளர்ச்சி என்கிறது ஒரு இடத்துல இருந்துட்டு மேல போறது. மீட்சி என்பது ஒரு டொப்பில இருந்துட்டு கீழே இறங்கிட்டு பழையபடி அந்த முன்னைய நிலையை நோக்கி நகர்வது. இது ஒரு வளர்ச்சி தான், ஆனால் முன்னைய நிலையை நோக்கி நகர்தல். மீட்சி அடைதல் ஒரு மாதிரி 3 டேப்பா. என்னன்னா, ஒரு கஷ்டத்துல இருந்து சுமூகமான நிலைக்கு வருவது. அதுபோல இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. சவால்கள், தடைகள் என்கிற 2 வார்த்தைகள் இருக்கு. 2ஐயும் ஒரே விதமாக பொருள் கொள்ள செய்வார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தால், தடைகள் என்பது வெற்றி கொள்ள முடியாதவை, சவால்கள் என்பது வெற்றி கொள்ளக்கூடிய தடைகள்.
அப்படி சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு. நாங்கள் கொஞ்சம் ஆழமா சில இடங்கள்ல கலைப்போம். சரி, அப்ப இது இரண்டாவது விடயமும் சரி. முதலாவது வரி சீர்திருத்தங்கள், வரியை குறைத்தல், வரி எல்லையை அதிகரித்தல், சில வரிகளை நீக்குதல் என்பவற்றை உள்ளடக்கி இருந்தது. இரண்டாவது, இவை குறுங்காலத்தில் அரசாங்கத்தின் வருமானத்தை பாதிக்கும் எனினும் பொருளாதார மீட்சியை ஏற்படுத்தலாம், ஏன் ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடிச்சு சொல்ல இல்லை, ஆதரவு அளிக்கும் என்று சொல்ல இல்லை, ஆதரவு அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாவது விஷயம் பாருங்க, நடுத்தர காலத்துல என்ன நிகழும் என்று சொல்றாங்க. அந்த ப்ரோசஸ் சொல்ல தேவையில்லை, இறுதி விளைவு. நடுத்தர காலத்துல என்ன விளைவு வரும்? அரசுரை சேகரிப்பு அதிகரிக்கும். அரசுரை சேகரிப்பு அதிகரிக்கும். இது அதிகரிப்பு எவ்வாறு நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கு? அரசுரை சேகரிப்பு அதிகரிப்பது எவ்வாறு நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்குது? வரி வீதங்களுடன் பொருளாதார நடவடிக்கையில் எதிர்பார்க்கப்பட்ட விரிவாக்கம் மற்றும் நிலத்திணிக்க பொருளாதார வளர்ச்சி. அந்த ஏன் வரி வீதங்களை சேர்க்கிறீங்க? பொருளாதார நடவடிக்கைகளின் எதிர்பார்க்கப்பட்ட விரிவாக்கம் மற்றும் மேல சொன்னப்பட்ட திருத்தம், அதாவது குறைஞ்ச வரி இருக்கிறதால அடுத்தது நிகழ்ற விஷயத்தை சொல்றேன். வரி குறைவா இருக்கிறதால பொருளாதார நடவடிக்கைகள் விரிவாக்கம் மற்றும் உறுதியான பொருளாதார வளர்ச்சி, நிலைத்து நிற்க, நிலைபெறான அல்ல உறுதியான எல்லாம் ஒன்றுதானே என்ன? இங்க பொருளாதார நடவடிக்கைகளின் விரிவாக்கம், நிலைபெறான பொருளாதார வளர்ச்சி, இவற்றின் நன்மைகளால் அரசுரை சேகரிப்பு நடுத்தர காலத்தில் அதிகரிக்கும். அப்ப இங்க உங்களுக்கு இனி காரண காரிய தொடர்பு எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்க போறதில்லை, சரிதானே? இங்கு இரு காரணிகள் இணைந்து செயற்படுதல், சமகாலத்தில் இணைந்து செயற்படக்கூடிய இரண்டு காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பொருளாதார நடவடிக்கைகளின் விரிவாக்கம், அடுத்தது உறுதியான பொருளாதார வளர்ச்சி. இந்த ரெண்டு காரணிகளும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடியவை அரசரை சேகரித்தல், அரசரை வருமானம் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டது. சின்ன பந்தி தான், ஆனால் அழகான பந்தி. இந்த உரைப்பகுதி சார்ந்த கீழே இருக்கிற கேள்வியை பார்த்தாலே போதும். நிறைய விடயங்கள் அந்த கேள்விக்குள்ள, இதுக்குள்ள 4-5 கேள்வி போட்டிருக்கேன், 3 வரியை வச்சுக்கொண்டு 5 கேள்வி போட்டிருக்கின்றால் அதுவே பெரிய விஷயம், சரிதானே? சரி, நாங்கள் 5 கேள்வியையும் பார்ப்போம். நீங்கள் வாசிக்கிற வசதிக்காக கொஞ்சம் சின்னதாக்கி வைக்க கொள்வோம். சரி, முதலாவது பாருங்க. வரி சீர்திருத்தங்கள் காரணமாக அரசாங்க வருமானத்தில் அதிகரிப்பினை ஏற்படுத்தத்தக்க இரு பொருளாதார மாற்றங்கள் இங்கு குறிப்பிடப்படுகின்றன. துஷா, சரி, துஷாட்டை விடுவோம் இந்த 5 கேள்வியையும். ஆம், எப்படி முடிவு பண்றீங்க? பொருளாதார நடவடிக்கை, எதிர்பார்க்கப்பட்ட விரிவாக்கம், பொருளாதார வளர்ச்சியான நன்மை, உறுதியான வளர்ச்சி என்று 2 காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஆம் என்பது சரியான விட. நாங்கள் ஆம் என்பதற்கு கீழே கீழலாம். அடுத்தது, அரசாங்கத்தின் வருமானம் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருத்தமற்ற சீர்திருத்தங்களாக வரி சீர்திருத்த வழிமுறைகள் காணப்படுகின்றன. இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? நீங்கள் முடிவுக்கு வரக்கு இதுல ஸ்டேட்மெண்ட்ல என்ன பிள்ளை என்று சொல்லுங்க. குறுங்காலத்துல வந்தது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலே பொருளாதார வளர்ச்சி, அந்த வலுவான மீட்சி இருக்க ஆதரவளிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அப்ப இதுல இந்த பந்தியை நிராகரிக்கிறதுக்கான காரணம் என்னம்மா? பொருத்தமற்ற சீர்திருத்தம் என்று போட்டிருக்கிறதால. அதைத்தான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தது. பொருத்தமற்ற சீர்திருத்தம் என்கிற வார்த்தை இல்லாவிட்டால் அரசாங்கத்தின் வருமானம் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வரி சீர்திருத்த வழிமுறைகள் காணப்படுகிறது என்று சொல்லுகிற போது எங்களுக்கு குழப்பம். குறுங்காலத்துல பாதிக்கும்ன்றாங்க, நீண்ட காலத்துல பாதிக்காதுன்றாங்க. எங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாம அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன், சரிதானே? அப்படி கேட்காது. ஆனால் இங்க பொருத்தமற்ற சீர்திருத்தமா இது என்று கேட்டா இல்லை, அவர் நல்லா தான் சொல்றேன். ஏன்னா குறுங்காலத்துல இப்படி வருமானம் குறைஞ்சாலும்
பொருளாதார மீழ்ச்சியை தூண்டும் என்றாரு, நீண்ட காலத்தில் அதிகரிக்கும் என்கிறாரு. ஆகவே இல்லை என்கிறது சரியான விடை. மூன்றாவது, வரி சீர்திருத்தங்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட சரியானதோர் முன்னெடுப்பு என உரையாசிரியர் கருதுகிறார். மிக துல்லியமாக என்ன சீர்திருத்தங்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட சரியானதோர் முன்னெடுப்பு என உரையாசிரியர் கருதுகிறார். முக்கிய வரி சீர்திருத்தங்கள் பிரதானமான 5 நடவடிக்கைகளை உள்ளடக்கி இருந்ததாக இங்கு குறிப்பிடப்படுகிறது. இல்லை. நிறைய பேர் ஆம்தான் போட்டிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். சரிதான், மேலே எண்ணுகிற போது முதல் 5 தான் வந்தது. சரி, அங்க சோடியா சேர்த்து சொல்லி இருந்தது. ஆனா உண்மையில 3 தான். என்ன, குறைத்தல், எல்லை அதிகரித்தல், நீக்குதல் என்கிற 3 நடவடிக்கைகள் இருந்தது. ஆகவே இல்லை என்பது சரி. வரி சீர்திருத்தங்கள் அரசாங்கத்தின் வருமானம் மீது பாதகமான குறுங்கால தாக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் நடுத்தர காலத்தில் அரசவை சேகரிப்பினை அதிகரிக்க கூடியவை ஆகும். என்ன சரியான இப்ப விளங்குதா? நாங்கள் ஒரு உரைப்பகுதியை தெளிவா விளங்கி கொண்டு வந்துட்டோம்னா கீழே இருக்கிற கேள்வியில இருந்து மேல போக தேவை. அதுக்கு அதிக நேரம் எடுத்தோம் என்றால் எங்களுக்கு கஷ்டம் இல்லை. இந்த கேள்வியை விளங்கி கொள்வதற்கு அதிக நேரம் எடுப்போமாக இருந்தால் பந்தியை விளங்கிக் கொள்வதற்கு அதிக நேரம் எடுப்போமாக இருந்தால் எங்களுக்கு அதுல சிரமம் இருக்கும். அப்போ அதிக நேரம் எடுக்காம இருக்கக்கூடிய ஒரே வழி பயிற்சி தான், வேற இல்லை. எனக்கு தெரிஞ்ச சில பிள்ளைகள், குறிப்பா சகோதரிமார் ஒரு 3 பேர் தொடர்ந்து வாசிக்கிறார்கள். அப்படி வாசிக்கிற போது அவர்கள் சில விடயங்கள்ல சில சொற்றொடர்களுக்கு பொருள்ல ஒரு மயக்கம் இருக்கிற போது கேட்டும் படிக்கிறார். நான் சில வேளையில் அவங்க அந்த உரைப்பகுதியை அனுப்பாம கேள்வியை கேட்கிற போது என்ன செய்யறேன், வேறு விடயங்களை பற்றி அவங்க என்னமோ கேட்க நான் என்னமோ சொல்லியும் அவங்களை குழப்பினது உண்டு. ஆனால் ஆர்வமாக இருக்கிறார்கள். நீங்கள் யார் சரி, அந்த ஆர்வத்துக்கு தடை கிடையாது, அனுப்புங்க. நான் சில வேளைகள்ல பதில் அனுப்புவதற்கு சிறிது தாமதம் ஆகலாம். செல்வகுமார், உங்களுடைய பிரச்சனை கேளுங்க. செல்வகுமார், சாரி, எதிர்பார்க்கப்படுகிற 42 எதிர்பார்க்கப்படுகிறதான் எங்கட பந்தியில இருக்குது. அப்படி இருக்கேங்க அந்த வழிமுறை சீர்திருத்த வழிமுறை சீர்திருத்தங்களா வரி சீர்திருத்த வழிமுறை காணப்பட்டு கேட்டு கிடக்கு, சொல்லி கிடக்கு. அது நாங்கள் நிச்சயம் முடியாது யோசனை. அரசாங்கத்தின் வருமானம் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அதுவாக சொல்றீங்க. 42ஆவதா 43? 42. என்னென்றால் இந்த பொருத்தமற்ற சீர்திருத்தம் என்று சொல்லுகிற போது மேல உரையாசிரியர்கிட்ட ஒரு ரகசியமான சப்போர்ட் ஒன்று, இந்த சீர்திருத்தங்களுக்கு ரகசியமான சப்போர்ட் ஒன்று இருக்கிறத காணக்கூடியதா இருக்குது. அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் அந்த முடிவுக்கு வந்து நாங்கள் இல்லை என்ற முடிவுக்கு போக மாட்டேன் என்றால், அவர் சொல்லுகிற போது 2வது இடத்திலையும் சொல்லுகிறார் அரச வருமானத்தை குறைக்கும், இருந்தாலும் பொருளாதார முயற்சிக்கு ஆதரவளிக்கும் என்றார். அப்ப வருமானத்தின் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று கேட்டா கூட சில வேளை நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் குறுங்காலத்துல ஏற்படுத்தும் என்றார், நீண்ட காலத்துல அதிகரிக்கலாம் என்று சொல்லுகிறார், குறுங்காலத்துல ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார், நீண்ட காலத்துல அதிகரிக்கலாம் என்று சொல்லுகிறார். ஆகவே நிச்சயமற்றது என்ற முடிவுக்கு போகலாம். ஆனால் பொருத்தமற்ற சீர்திருத்தம் என்கிற பொருள் கூடலே இந்த இடத்துல இந்த பந்தி தரையில்லை, பொருத்தமானது என்றுதான் சொல்லுகிறார். அது ஒரு நாங்கள் அடுத்த 43வது கேள்விக்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட சரியான முன்னெடுப்பு என்பதை ஆம் என்று விடையளித்தால் இதுக்கு இல்லை என்று விடையளிக்க வேணும், இல்லை என்ற 2ம் கண்டடிப்படும். 43வது உங்களோட விட என்னவாக இருந்தது செல்வகுமார்? 43வது உங்களுடைய விட என்னவாக இருந்தது? அவர் கருதுகிறார் என்றது அது ஆமன் தான் இருந்தது. அப்ப உரையாசிரியர் கருதுவது உரையாசிரியருடைய அபிப்பிராயத்தை வச்சு கொண்டுதானே நாங்கள் இதுக்கு முடிவெடுக்கிறோம். அதுக்கு ஆம் என்று சொன்னால் இங்கு பொருத்தமற்ற சீர்திருத்தம் என்பதை ஆம் என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கண்டடிக் பண்ணும். நிச்சயிக்க முடியாது என்று சொன்னால் அவர் அழுத்தி 2ஆம் 3ஆம் வசனங்கள்ல சொல்ல வருகிற அவருடைய எத்தனைப்ப நாங்கள் உள்வாங்க இல்லை என்பதாக போயிடும். ஆகவே நிச்சயிக்க முடியாது என்பதை விட இல்லை பொருத்தமாக இருக்கும். மதுராவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், மற்ற அகல்மைக்கு பண்ணுங்க. சார் கேளுங்க. 45ஆவதுல சார்
பாதகமான குறுங்கால தாக்கத்தை ஏற்படுத்திய போதும் என்று சொல்லி இருக்கணும் அல்லவா, நடந்த மாதிரி சொல்லி இருக்கணும். ஆனா பந்தியில ஏற்படுத்தலாம் எதிர்வு கூறுற மாதிரி தானே சார் இருக்கு. குறுங்கால தாக்கம் தொடர்பாகவோ? ஆம் சார். பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க என்று சொல்லி. இதுல நீங்கள் சொல்லுகிறது குறுங்காலத்தில் அரசாங்கத்தின் வருமானத்தின் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய போதிலும் நடவடிக்கைகளின் வலுவான முயற்சிக்கு ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மையில நாங்கள் இவை நடக்க தொடங்கி விட்டது என்று ஆரம்பிக்கிற முன் வசனத்தை பாருங்க, ஆரம்பிக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் என்று சொல்லி. அப்ப அந்த ஆண்டு முடிஞ்சதுக்கு பிறகுதான் ரிப்போர்ட்டும் வாரது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்கு அந்த விடைக்கு போகிறது பொருத்தமா இருக்கு. 45வது கேள்வியில சொல்றீங்க குறுங்கால தாக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் அல்லது ஏற்படுத்தக்கூடியது என்று எடுத்தால் கூட இங்க என்னன்னா 2 கருத்து தான். ஒன்று குறுங்காலத்துல பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம், நீண்ட காலத்தில் அரசவை சேகரிப்பை அதிகரிக்கலாம். இந்த 2 பொருளும் முரண்படையில தானே. அதால நாங்கள் வேறு விடைக்கு போகிறார். இப்ப இல்லை என்று போட்டோம் என்றால் அது இந்த கருத்து என்னவா போயிடும் என்றால் அரசவை சேகரிப்பை அதிகரிக்காது என்று நாங்கள் ஒரே ஆசிரியருடைய கருத்தோட முரண்படுகிறதாக இருக்கும். அவர் 2 இடத்துலையும் தெளிவாக சொல்றார், குறுங்காலத்துல பாதிக்கலாம், நீண்ட காலத்துல அதிகரிக்கலாம். ஆகவே குறுங்காலத்துல குறைத்த போதும் என்றால் குறைக்கக்கூடியதாக இருந்த போதும் என்றும் பொருள் எடுக்கலாம். இருப்பவற்றுக்குள்ள ஆம் என்பது பொருத்தமா இருக்கும். வேற யாரோ கேள்விக்கு வந்தாங்க. ஹஃப்ராத் ஏதோ சொன்னீங்க. ஓம் சார், அதுல 45வது நடுத்த விளைவாக அரசரை சேகரிப்பானது நடுத்தர காலத்தில் அதிகரிக்கும் என கெஸ் தான் பண்றார். இதுல நிச்சயிக்க முடியாது போயிடவா? இல்ல அவர் ஊகம் தானே, இங்கேயும் விடையும் ஊகம் தானே. அதிகரிக்க கூடியவே ஆகும். அதிகரிக்கும் என்று சொல்லி இருந்தால் கூட எங்களுக்கு நிச்சயிக்க முடியாத என்ற முடிவுக்கு போகலாம். இது அதிகரிக்க கூடியவை. அப்ப எதிர்பார்க்கின்ற இங்கே அதிகரிக்க கூடியவை என்பது எதிர்பார்ப்பு தானே ஐயா. அவ்வாறு ஏற்படுத்தக்கூடியவை, அவை கட்டாயம் ஏற்படுத்துமா இல்லையான்னு தெரியாது எங்களுக்கு. அந்த கடைசி வசனத்தை பாருங்க, அதிகரிக்க கூடியவை ஆகும். அதிகரிக்கும் என்று சொல்லி இருந்தால் அங்க ஒரு ஃபோர்காஸ்டிங் தான், நீங்க சொன்ன போல எதிர்ப்பு கூறலாம். ஆகவே நாங்கள் நிச்சயிக்க முடியாத என்ற முடிவுக்கு போகலாம். இங்கேயும் அவர் ஒரு ஃபோர்காஸ்டிங்கா தான் சொல்றேன். நல்ல விளைவுகளை தரக்கூடியவை என்றால் அது இந்த கருத்து என்ன, தரலாம், தரும் என்று அழுத்தி சொல்ல இல்லை தானே. அதனாலதான் அந்த அதிகரிக்க கூடியவை என்பது அதிகரிச்சே ஆகும் என்கிற பொருள் அல்ல. இது அங்க கூட்டுலையும் நிச்சயம் இல்லாம தானே தந்திருக்குது. மேலையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தானே தருகிறாங்க. அப்ப அதனால நாங்கள் ஆம் என்று தானே எப்படி அழைப்போம். இங்கேயும் அதிகரிக்க கூடியவை ஆகும் என்று தான் தந்திருக்கிறேன். ரெண்டும் ஃபோர்காஸ்டிங். தேங்க்யூ. இப்படி கேள்வி பல பேர்கிட்ட இருந்திருக்கும், ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க கேட்டோன்னு சில அவங்க உங்களை லீடரா எடுத்துருவாங்க. நம்மளை லீடர் கேட்டாரப்பா, நாம இந்த பிரச்சனையோட தான் வச்சு கொண்டு வந்தோம், நம்மளை மீட்டு விட்டுட்டாரு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க அடிக்கடி கேள்வியெல்லாம் கேட்கலாம். தலைவர் ஆகிறதுக்கு கேள்வி கேட்கறது ஒரு வழி. ஏன்னா கப்ராத் அப்படி எல்லாம் இல்ல சார். எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுக்கிறோம், தலைவராக ஆகணும். இது என்ன இது? சரி, என்ன இது கேள்விக்கு சொல்ல இல்லை. உண்மையாவே நிறைய பேர் கேட்காம பேசாம இருப்பாங்க. ஐயோ நாம இதை கேட்ட அப்புறம் நம்மட மரியாதை என்ன ஆகிறது. இப்ப நம்ம போல என்ன போல கப்ராத்தை போல அந்த மரியாதை என்னன்னு தெரியாத ஒரு டீம் இருக்குந்தானே, அவங்க தான் கேட்பாங்க. சரியா? ஓகே, சரி. அதுக்காக கேள்வி கேட்காம அடுத்த கேள்வியை பார்ப்போம். நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழியை அறிந்திராத எவரேனும் நீதிபதி, யூரர், கட்சிக்காரர் அல்லது விண்ணப்பக்காரர் அல்லது அத்தகைய கட்சிக்காரரின் அல்லது விண்ணப்பக்காரரின் பிரதிநிதியாக இருக்கவென சட்டப்படி உரித்துடையவரான எவரேனும் ஆள் அத்தகைய நீதிமன்றத்தின் முன்னருள்ள நடவடிக்கைகளை விளங்கிக் கொள்வதனையும் அவற்றில் பங்கு பெற்றுவதனையும் அவருக்கு இயலச் செய்வதற்காக அரசினால் ஏற்பாடு செய்யப்படும் சிங்களத்தில் அல்லது தமிழில் அமைந்த பேச்சு மொழிபெயர்ப்பையும் பெறும் உரிமையையும்
சட்டத்துக்கிணங்க அவர் பெறுவதற்கு உரித்துள்ளவராய் இருக்கக்கூடிய பதிவேட்டின் அத்தகைய ஏதேனும் பாகத்தை அத்தகைய மொழியில் அல்லது அதன் மொழிபெயர்ப்பில் பெறும் உரிமையையும் உடையவராய் இருத்தல் வேண்டும். திருப்பியும் வாசிப்போம். நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழியை அறிந்திராத எவரேனும் நீதிபதி, யூரர், கட்சிக்காரர் அல்லது விண்ணப்பகாரர் அல்லது அத்தகைய கட்சிக்காரரின் அல்லது விண்ணப்பகாரரின் பிரதிநிதியாக இருக்கவென சட்டப்படி உறுதியுடையவரான எவரேனும் ஆள் அத்தகைய நீதிமன்றத்தின் முன்னருள்ள நடவடிக்கைகளை விளங்கிக் கொள்வதனையும் அவற்றில் பங்கு பெற்றுவதனையும் அவருக்கு இயலச் செய்வதற்காக அரசினால் ஏற்பாடு செய்யப்படும் சிங்களத்தில் அல்லது தமிழில் அமைந்த பேச்சு மொழிபெயர்ப்பையும் பெறும் உரிமையையும் சட்டத்துக்கிணங்க அவர் பெறுவதற்கு உரித்துடையவராய் இருக்கக்கூடிய பதிவேட்டில் அத்தகைய ஏதேனும் பாகத்தை அத்தகைய மொழியில் அல்லது அதன் மொழிபெயர்ப்பில் பெறும் உரிமையையும் உடையவராய் இருத்தல் வேண்டும். இது சொல்லுகிற போதுதான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வந்தது, பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும் என்று. இந்த சட்டம் சம்பந்தமான சொற்கள் வருகிற போது சில இடங்கள்ல ஆள் என்று சொல்லி போடுவார்கள், ஆளவரும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சில இடங்களில் பிரஜையவரும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அல்லது பிரஜை என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அப்போ இந்த ஆள் என்பதற்கும் பிரஜை என்பதற்கும் ஏதேனும் வேறுபாடு உண்டா? யாரேனும் ஒரு பிள்ளை பதில் சொல்லல. இப்படி வேறுபாடு இருந்தா அது என்ன என்று எனக்கு சொல்ல முடியுமா? அல்லது ரெண்டும் ஒத்த கருத்துள்ள சொற்களாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்ல சார். திரும்ப சொல்லுங்க சார் கேள்வியா. திரும்ப சொல்லுகிறேன். என்னென்னால் சில இடங்களில் இந்த சட்டம் சம்பந்தமான உரைப்பகுதிகளை வாசிக்கிற போது சில இடங்களில் ஆள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். உதாரணமாக ஆளவரும், ஆளொருவர், ஆள் இப்படியாக இருக்கும். சில இடங்களில் பிரஜை என்கிற வார்த்தை இருக்கும். பிரஜை ஒருவர், பிரஜை எவரும் இந்த மாதிரியாக இருக்கும். என்னுடைய கேள்வி, இந்த ஆள் என்பதும் பிரஜை என்பதும் ஒரே பொருள் தருகிற சொற்களா அல்லது வேறு வேறு பொருள் தருமா? வேறு பொருட்கள் தரும் சொற்கள் சார். பேசுங்க. எல்எல்பியா சார்? எல்எல்பி படிக்கிறீங்களா? இல்ல சார். அப்ப சொல்லுங்க. என்னன்னா சார், ஆளுண்டா பொதுவா எல்லாரையும் குறிப்பிடும். அதே ஒரு இலங்கையினுடைய பிரஜை அல்லது வெளிநாட்டு எல்லாரையும் ஆளுண்டு குறிப்பிடும். ஆனால் பிரஜைன்னு சொல்லக்குள்ள இலங்கையை மட்டும் உள்ள இலங்கை பிரஜை. அதேதாங்க, அந்த பொருள் ஒரு புரிதலுக்காக தான் சொல்லுகிறேன். இப்ப நீங்கள் சில சொற்களுக்கு மேலோட்டமா பார்க்கிற போது சின்னதாக தெரியும், உண்மையில அதுல ஆழமான பொருள் இருக்கும். சரிதானே? ஆள் என்பது ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்தாலும் அவர் இதுக்குள்ள அடங்குவார். இந்த இடத்துல ஆள் என்பது எல்லோரையும் குறிக்கும். பிரஜை ஒருவர் என்று சொல்லப்பட்டால் அந்த விடயம் வெளிநாட்டை சேர்ந்தவருக்கு பொருந்தும். இலங்கை பிரஜை அல்லாதவருக்கு அந்த விடயம் பொருந்தாது. அப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வரும். சரிதானே? கொஞ்சம் நாங்கள் இப்பதான் ஒரு அகாடமிக் ரீடிங்குக்கு போயிட்டோம் அல்லது போய் கொண்டிருக்கிறோமல்லோ. நாங்கள் ஒரு ஜனரஞ்சக வாசிப்பிலிருந்து ஒரு புலமை சார்ந்த வாசிப்புக்கு போகிற போது சொற்களினுடைய கருத்து ஆழம் வேறுபடுவதை புரிந்து கொள்ள வேணும். இல்லாவிட்டால் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போகும். அப்போ ஒரு புலமை சார்ந்த சொற்களஞ்சியம், ஒரு சொற்பிரயோக வழிமுறை தெரிகிற போது இந்த ஆள் பிரஜை என்பதற்கு நிறைய வேறுபாடு உண்டு. இப்ப இலங்கையில கைது செய்யப்படுகிற ஒரு வெளிநாட்டவருக்கு சில விடயங்கள் இருக்காது. பிரஜை என்று இருக்கிற போது அவருக்கு அந்த விடயம் பொருந்தாது. ஆள் என்று இருக்கிற போது அவருக்கு பொருந்தும். அப்ப இங்கே ஆள் என்பது வெளிநாட்டவருக்கும் இந்த விடயம் பொருந்தும். சரியா? சரி, இப்ப நாங்கள் இந்த உரைப்பகுதி எங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டு என்கிற அடிப்படையில கூட்டுக்குள்ள போவோம். இந்த உரைப்பகுதியை காட்டாமலே கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். கேள்விகளை பார்ப்போம். சரி, பாருங்க. 46வது மொழிபெயர்ப்பு தொடர்பான உரிமைகளை கொண்ட 5 தரப்பினர் இங்கு பெயரிடப்பட்டுள்ளனர். மொழிபெயர்ப்பு தொடர்பான உரிமைகளை கொண்ட 5 தரப்பினர் இங்கு பெயரிடப்பட்டு உள்ளனர். இல்லை. ஆம் சார். யார் இல்லை? இல்லை, யார் இல்லை என்று சொன்னது? சஜிதாவா?
யூட். ஆம் சார். ஓ சரி. அப்போ எத்தனை பேர் இருக்கணும் சஜிதா சொல்லுங்க? 4 பேர் சார். 4 பேர். யூட் எத்தனை பேர் இருக்கணும்? 3 சார். 3 பேர் இருக்கா. அந்த 3 பேரையும் எனக்கு விளங்கப்படுத்துங்களே. நீதிபதி, யூரர். ஓகே. அதாவது பிரதிநிதியா இருக்கவன சட்டத்தினால் உறுத்தளிக்கப்பட்டவர். விலகையில பிரதிநிதியாக விண்ணப்பக அல்லது அல்லது என்று சொல்லி தராங்க இருக்கு. அந்த சட்டப்படியாக உறுத்தளிக்கப்பட்டவர் என்று சொல்லி அப்படி கருதுங்க. சரி. இப்போ சஜிதா சொல்லுங்க 4 பேர் மேரண்டு கேட்போம். நீதிபதி, யூரர், விண்ணப்பக்காரர், அடுத்தது விண்ணப்பக்காரரின் பிரதிநிதி. கட்சிக்காரர் அல்லது விண்ணப்பக்காரர் என்பது ஒருவர். இதிலே அல்லது இந்த 2 பேரையும் இவர் அல்லது அவர் என்று சொல்றது, அல்லது அத்தகைய கட்சிக்காரரின் அல்லது விண்ணப்பக்காரரின் பிரதிநிதி. இந்த அல்லது என்பது அடுத்த விடயத்துக்கு போகிற அல்லது. சரிதானே? 4 பேர் இருக்கணும். நீதிபதி, யூரர், கட்சிக்காரர் அல்லது விண்ணப்பக்காரர். 4வது அந்த கட்சிக்காரர் அல்லது விண்ணப்பக்காரரின் ஒரு பிரதிநிதி. சரியா? ஜூட்டங்க சறுக்கின என்று சொல்லி அவதானிச்சு கொள்ளுங்க. எல்லாமே ஒரு லெசன் லேர்னிங். அதுல ஐயோ நாம கொலையா போயிட்டோமே அப்படி இல்லைன்னு எல்லாம் தெரிஞ்சா நாம அப்புறம் இங்கே வரோம். சரி. அப்போ இங்கு இல்லை என்பது சரியான விட. நீங்க இல்ல கேள்வி இருப்பீங்க. 3 4 வாரத்துல உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா 5 இல்லை தானே. அப்ப தெளிவா இல்லை என்று போட்டிருப்பீங்க. அதனால நாங்கள் மேலதிகமா விளங்கி கொள்ற கேள்வி கேட்கிறோம். அங்க உங்களை போன் பண்ணி கேட்க மாட்டாங்க. அப்ப எத்தனை சொல்லுங்க. 2 பேருக்குமே சரிதான். அடுத்தது, நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழியை அறிந்திராத நீதிபதி, யூரர், கட்சிக்காரர் ஆகியோர் நீதிமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பெற்றுவதனை அவருக்கு இயல செய்வதற்காக தாமாக ஒரு மொழிபெயர்ப்பாளரை அமர்த்தி கொள்ள முடியும். இல்லை. ஏன் இல்லை? சொல்லியிருக்கிறாங்களே சார், அரசினால் ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அரசினால் ஏற்பாடு செய்யப்படும். ஆகவே இல்லை என்பது சரியான விடை. 3வது, பெறுவதற்கு உரித்துடையதான மொழிபெயர்ப்பின் 3 வடிவங்கள் இவ்வுரைப்பகுதியில் குறிப்பிடப்படுகின்றன. அதுவும் இல்லை. ஆம். யார் ஆம் சொன்னது? மதுரா சொல்லுங்க. ஒன்று வந்து அவர் கதைக்கிறத மொழிபெயர்க்கிறது, மற்றது அந்த ஒப்போனன்ட் கதைக்கிறத அந்த மொழிபெயர்ப்பு, மற்றது அந்த புக்ல ஏதாவது ஒரு பாகத்தை அந்த பதிவேட்டின் அத்தகைய ஏதேனும் பாகத்தை அந்த மொழியில் மொழிபெயர்க்கலாம். அந்த மாதிரி அப்படி பார்த்தா 3 வருது சார். இல்லை என்று சொன்னது யாரு சொன்னீங்க? சொல்லுங்கம்மா. சார், அதுல அரசினால் ஏற்பாடு செய்யப்படும் அந்த மொழிபெயர்ப்பு உரிமையும் மற்றது அந்த பாகத்துல இருக்கிற மொழிபெயர்ப்பை பெற்றுக்கொள்ற உரிமையும் இருக்கும் என்று நான் இது. நீங்கள் ஒரு நடுநிலையாளரா 2 பேருக்கும் இருக்க சர்ச்சையை தீர்த்து விடுங்க பார்ப்போம். நீங்களும் ஒரு பக்கத்துலதான் இருக்கிறீங்க அப்படியா? சரி. இங்க ஒன்று பேச்சு மொழிபெயர்ப்பு. பேச்சு மொழிபெயர்ப்பு என்கிறத என்ன சொல்லுவாங்க? இன்டர்பிரிட்டேஷன். பேச்சு மொழிபெயர்ப்பு என்ன. அடுத்ததாக மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். அவர் பெறுவதற்கு உரித்துடையவராக இருக்கக்கூடிய பதிவேட்டின் ஒரு பாகத்தை அந்த மொழியிலே அல்லது மொழிபெயர்ப்பில பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அடுத்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க அவருடைய மொழிபெயர்ப்பு சார்ந்த உரிமை அல்ல, மேலதிகமாக ஒரு விடயத்தை கொண்டு வந்து ஆட் பண்றாங்க. ஒன்று அவருடைய பேச்சு மொழிபெயர்ப்பு. அந்த சேம் டைம்ல சொல்லுகிறத நாங்கள் டிரான்ஸ்லேஷன் சொல்றோம். இல்லை ஆங்கிலத்துல என்ன இன்டர்பிரிட்டேஷன், நேரடியாகவே மொழிபெயர்க்கிறது. அவர் பேசுகிற போது அப்படியே சொல்லுவார்கள். அடுத்தது மொழிபெயர்ப்புன்றது அதை எழுதி கொடுப்பது, டிரான்ஸ்லேஷன். அதே போல ஒரு ஆவணத்தை பெறலாம் அல்லது ஆவணத்தினுடைய மொழிபெயர்ப்பு பெறலாம் என்றால் மேலே சொல்லப்பட்ட மொழிபெயர்ப்பு தான் அவர் பெறுவதற்கு உரித்துடைய எல்லா ஆவணத்தையும் கேட்கிறாரு. அவருக்கு சட்டத்தினாலே அனுமதி அளிக்கப்பட்ட ஆவணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும்.
அங்கேயும் இந்த மொழிபெயர்ப்பு அவர் கேட்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில ரெண்டு பொருத்தமானது. ஒன்று பேச்சு மொழிபெயர்ப்பு, அடுத்தது மொழிபெயர்ப்பு என்றால் அது ஒரு டாக்குமெண்டா தானே வரலாம். ரெண்டு என்பதுதான் சரியானது. நாங்கள் 3 என்பதை விட 2 சரியாக இருக்கு. அப்போ 3 வடிவங்கள் இந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கா இல்லை அண்டு சில பேருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, என்ன தொடர்ந்து எல்லாமே இல்லை இல்லை என்று வருது, நாம பிள்ளையா போறோமோ, ஏதாவது ஒன்றுக்கு ஆமண்டு போடுவோமே, இப்படி வீணா போனாக்கள் உண்டு. ஏனென்றால் நினைக்கிறேன் 2 தடவைக்கு முதல் நடந்த ஒரு பிளானிங் சர்வீஸ்ல ஒரு பந்தியில 11 கேள்வி கேட்டாங்க ஆம் இல்லை என்று. அதுல 9 கேள்விக்கு ஆம் என்று சொல்லி வந்துச்சு, 2 கேள்விக்கு தான் இல்லை. அப்ப எங்கடா பார்த்தவங்களே அவ்வளவு எல்லாமே தொடர்ந்து ஆம் ஆம் என்று வருது, அப்படி வர வாய்ப்பு இல்லை, நாம ஒரு 2 இல்லை என்று மாத்தி விடுவோம் என்று சொல்லி கொஞ்சம் கடினமான வினாக்களில் அவற்றையும் ஆம் என்று போட்டதை வெட்டி திருத்தி இல்லை என்று போட்டு வீணா போனவர்கள் இருக்கு. உங்களுக்கு சரி என்று தெரிஞ்சால் அடுத்த மூமெண்ட் யோசிக்கவே தேவையில்லை, உங்களை விட தான் இறுதியானது. இந்த நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது என்பது போல பரீட்சை மண்டபத்தில் உங்களோட தீர்மானம் தான் இறுதியானது. சசிராகினி இதை கேட்க வந்தீங்கம்மா, கதைங்க. இதுல பேச்சு மொழிபெயர்ப்பையும் பெரும் உரிமையையும், அடுத்தது கூடிய பதிவேட்டின் அத்தகைய ஏதேனும் பாகத்தை சொல்லி 3 விஷயம் சொல்லி இருக்கிறாங்க சார். அப்ப அதுல அந்த மொழிபெயர்ப்பையும் பெரும் உரிமையையும் அவங்க மென்ஷன் பண்றது எதை இங்க சொல்லி இருக்கிறது என்னென்றால் 3 விடயங்கள் பற்றிய உரிமை என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் ஆகும் என்று சொல்லி, ஆனால் மொழிபெயர்ப்பின் 3 வடிவங்கள், ஒன்று பேச்சு மொழிபெயர்ப்பு, 2வது மொழிபெயர்ப்பு, 3வது என்ன வடிவம் என்று சொல்லுங்களே. சரி சார் சரி. 3வது அந்த ஆவணத்தின் மொழிபெயர்ப்பு தான். அது ஆவணத்தை அப்படியே பெறலாம் அல்லது மொழிபெயர்ப்பில் பெறலாம். இங்க கேள்வி பெறுவதற்கு உரித்துடைய 3 வடிவங்கள் என்று சொன்னா நான் அக்செப்டட், ஆனால் மொழிபெயர்ப்பின் 3 வடிவங்கள் என்று சொல்லியிருக்காங்க என்றதாலதான் நான் 2 சொன்னேன். தேங்க்யூ அம்மா, அந்த கேள்வி கேட்டதுக்கு. நிறைய பேர் அமைதியா இருந்திருப்பாங்க, என்னோட 3 தான் இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த 3வது கொஞ்சம் சடையுது, இந்த மாதிரி யோசிச்சாங்களோ தெரியாது. சில பேர் பேசாமலே இருப்பாங்க. தேங்க்யூ அந்த கேள்விக்கு. அடுத்தது, நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக மொழிபெயர்ப்பை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கான 2 நோக்கங்களை இந்த உரைப்பகுதி வெளிப்படுத்துகிறது. என்ன நோக்கங்கள் என்று சொல்லுங்களேன். நடவடிக்கைகள், நீதிமன்றம் முன்னுள்ள நடவடிக்கைகளை விளங்கிக் கொள்ளுதல், அவற்றில் பங்கு பெற்றுதல். நடவடிக்கைகளை விளங்கிக் கொள்வதையும் அவற்றில் பங்கு பெற்றுவதையும் இயலச் செய்வதற்கு. ஆகவே 2 நடவடிக்கைகள் அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆம் என்று சொல்லி சொல்லல. நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது மொழி ஒரு தடையாக இருப்பது பற்றிய ஆதங்கத்தினை இந்த உரையாசிரியர் முன்னிலைப்படுத்துகிறார். அதுவுமா மொழி ஒரு தடையாக இருப்பது பற்றிய ஆதங்கத்தினை திருப்பி சொல்ல என்ன சொன்னீங்க சஹானா? போன் பண்ண இல்லை, ஏன் இல்லை? அவர் ஆதங்கத்தால வெளிப்படுத்த இல்லை சார். சைதா என்ன சொன்னீங்க? ஆமண்டு சொன்னீங்க. ஆமண்டு சொன்னீங்க. இப்ப திருந்திட்டீங்களா அல்லது இல்ல? அதான் விட நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறீங்க. ஓகே. உண்மையில அவர் என்னென்னால் இதுல அவருடைய ஆதங்கம் ஒன்று இருக்குதா இல்லையா என்கிற முடிவுக்கு போக முடியல. அவருடைய எதுவும் இல்லை. இங்க அவர் சொல்லுங்க ஐயா. ஓ, அதான் நான் சொல்லுகிறது. இங்க அவருடைய அபிப்பிராயம் எதுவும் இல்லை. இங்க இப்போ அவர் உரிமையை கொண்டிருக்க வேணும், அவருக்கு இந்த விதமான உரிமைகளை கொண்டிருத்தல் வேணும், உரிமைகள் இருக்குது என்று சொல்லித்தான் சொல்லுகிறார். அப்ப அவர்கிட்ட இங்க ஒரு ஆதங்கம் இருக்கிறதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா அவரை பொறுத்தவரையில இந்த வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது அல்லது செய்து கொடுக்கப்படுதல் வேண்டும், அவர்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அந்த சொல்லப்பட்ட 4 தரப்பினர் தானே, 4 தரப்பினரும் விடயத்தை விளங்கிக் கொள்வதற்கும் அதில் பங்கு கொள்வதற்கும் அரசாலை ஏற்பாடு செய்யப்பட்ட பெறும் உரிமை அவர்களுக்கு இருக்குது. சட்டத்துக்கு அமைவாக அவர்கள் ஆவணங்களையும் பெறுகிற உரிமை இருக்குது என்றால் இது அரசியலமைப்பின் ஏற்பாடு. ஆகவே அவரை பொறுத்தவரையில் இந்த மொழி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு செய்தாச்சு என்கிற முடிவுல தான் இருப்பேன்.
ஆகவே நிச்சயிக்க முடியாதுங்கிறதுக்கு போக வேணுமா என்றால் அவ்வளவு கடுமையாக இதுக்குள்ள குழப்பம் இல்லை. அவருக்கு பொறுத்தவரையில் அவருக்கு சாட்டிஸ்ஃபை. ஆகவே இல்லை என்ற முடிவுக்கு போற ஆதங்கம் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள அது இல்லை என்று போறதுதான் நல்லது. சரியா? அதுல எங்களுக்கு இருக்கிற குழப்பம் என்னென்றால் என்ன 4 கேள்விக்கு இல்லை என்று போடுறதா, ஒரு கேள்விக்கு ஆம் என்று போடுறோமே, அப்ப ஏதோ எங்கள பிள்ளை இருக்கு போல இருக்குது. நிச்சயிக்க முடியாத ஒன்றுக்கும் பதில் வேற இல்லையே, இதுக்குள்ள ஒரு நிச்சயிக்க முடியாத வேற இல்லையே. அப்ப நாங்க எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் யோசிச்சு எங்கட வாழ்க்கையை வேணுக்கிறது. அப்படி யோசிக்காதீங்க. சரியா? இங்க 4 கேள்விக்கு இல்லை, ஒரு கேள்விக்கு ஆம் வருது, அவ்வளவுதான். நான் சொன்னது போல எங்களுடைய தீர்மானம் தான் இறுதியானது. அதை யோசிச்சோம்டா சரி. நிறைவாக ஒரு பேப்பர் செய்து முடிச்சிருக்கிறான். சரிதானே? ஆஃப் ரெக்கார்டிங்கில் 2 விடயம் பேசிக்கொண்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். அப்படியே இருந்த சரி, நாங்கள் தொடர்ச்சியாக 2வது வினாத்தாள், இது ஏற்கனவே பதிவிடப்பட்டிருந்தது உங்களுடைய பயிற்சிக்காக. பெரும்பாலானவர்கள் நேரம் குறித்து 2 மணி நேரத்தை சரியாக ஒழுங்குபடுத்தி அதை செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இவ்வாறு தரப்படுகிற வினாத்தாள்கள் தொடர்ந்து நாங்கள் இவ்வாறு வினாத்தாள்களை பகிர்ந்து கொள்வோம். பெரும்பாலும் புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகின்ற செயலமர்வுகள் 2 தரப்பினரையும் திறந்த மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்கள் இதுவரைக்கும் பயனளிக்கக்கூடியதான பகுதிகளை தான் நாங்கள் குறிப்பாக இப்போது நடைபெறுகிற செயலமர்வுகளில் முன்னிலைப்படுத்துவோம். பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டவுடன் இதற்கு பிரத்யேகமாக வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு மேலதிக செயலமர்வுகள் நடைபெறும். அவை குறிப்பாக கட்டுரையாக்கம் சார்ந்தவையாக இருக்கும். அது நானும் பொது அறிவு பாடத்தை கற்பிக்கின்ற வளவாளரும் இணைந்ததாக அந்த செயலமர்வு அது சிறப்பு செயலமர்வாக நடக்கும். ஆகவே நீங்கள் இது வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்குரியதா, SLES பொருந்துமா, ஓப்பன் பிள்ளைகளுக்கு இருக்கலாமா, அப்படி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு பொருத்தம் இல்லாத எந்த விடயங்களும் பகிரப்பட மாட்டார். அப்ப எந்த வகையான வினாத்தாளை தந்தாலும் சுருக்கம் எழுதி கொண்டு வாங்க ஒரு வினாத்தாளை போட்டால் ஓப்பன் பிள்ளைகள் எங்களுக்கு சுருக்கம் எழுதுகிற வேலை இல்லை தானே, நாம் அது செய்ய தேவையில்லை தானே என்று யோசிக்க தேவையில்லை. கட்டாயம் எழுதணும். சரிதானே? ஒரு அடுத்த வினாத்தால் அப்படித்தான் தருவோம். ஒரு பெரிய உரைப்பகுதியை எடுத்து போட்டு அதை சுருக்கி எழுதி கொண்டு வாங்க என்று சொல்லி தருவாங்க. எங்களுக்கு சுருக்கம் எழுத வராது, எங்களுக்கு இப்படி கேள்வி வராது, எனக்கும் தெரியும் சர்வ நிச்சயமாக உங்களுக்கு இப்படி கேள்வி வராது என்று சொல்லி. சரி, அதை கற்பிக்கிறதுக்கான நோக்கம் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் கடந்த செயலமர்வுகளில். எந்த வினாத்தாளையும் தவிர்க்க வேண்டாம். தந்தால் நேரம் குறித்து அந்த வினாத்தாளை செய்து பாருங்க. உங்களால் எத்தனை கேள்விகளை அணுக முடிந்தது, எத்தனை கேள்விகளுக்கு விடியளிக்க முடிந்தது, விடியளித்தவற்றில் எத்தனை சரியாக இருக்கிறது என்கிற மதிப்பிடுவதன் மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய திறன் தேர்ச்சிகளில் மேல் நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும். வெறுமனே எனக்கு விட தெரியுமா என்று புதினம் பார்க்கறதுக்கு வருபவர்கள் நான் அவர்கள் மீது அனுதாபம் மட்டும்தான் கொள்ள முடியும், வேறு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, இப்போ இந்த வினாத்தாளுக்குள்ள போவோம். இது உண்மை சொன்னால் முன்னர் தயாரிக்கப்பட்ட ஒரு வினாத்தாள், இப்போது தயாரிக்கப்பட்டது அல்ல. ஆனால் இதனுடைய பயன் கருதி நான் அதை மீள பயன்படுத்துகிறேன். பெரும்பாலானவர்கள் இந்த வினாத்தாளை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற திறந்த போட்டி பரீட்சைக்கு தயாரிக்கப்பட்ட வினாத்தாளை தான் இதில் நாங்கள் வேறு விதமாக எடுத்து பயன்படுத்துகிறோம். சரிதானே? சில வேளை சில உரைப்பகுதிகள் தேடினாலும் அவ்வளவு அற்புதமான உரைப்பகுதிகள் வராது என்று நான் நினைக்கிற போது அப்படியான சில வினாத்தாள்களை உங்களோட கலந்துரையாடுவது உண்டு. 1 தொடக்கம் 17 வரையான வினாக்களுக்கு இதில் தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 1 தொடக்கம் 17 வரையான வினாக்களுக்கு அவற்றின் கீழ் தரப்பட்டுள்ள முடிவுகள் சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் குறிப்பதற்கு முடிவுக்கு எதிரே அடைப்புக்குள் தரப்பட்டவற்றில் ஒன்றை தெரிந்து தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டி விடுக. இதுக்கு விடையளிக்கிற போது இனி பழைய தவறுகளை செய்யக்கூடாது. சரியான விடையை பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு தேவையற்றதை வெட்ட வேணும். பிறகு சரியான விடைகளை கோடு போடக்கூடாது. சரி, நாங்கள் உரைப்பகுதியை வாசிப்போம். அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் மோசமான நிதியியல் செயலாற்றம் பாரிய இறைச்சுமையினை கொண்டனவாக மாறி உள்ளன. அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகள் அவற்றின் இழப்புகளை நிதியிடுவதற்கு அளவுக்கு அதிகமாக
வங்கி தொழில் முறையில் தங்கியிருப்பது, செயற்திறனான முதலீடுகளை இல்லாமல் செய்வது மட்டுமின்றி அவற்றின் பலவீனமான நிதியியல் செயலாற்றத்தின் காரணமாக நிதியியல் முறைமையின் மீது எய்து நிலையை ஏற்படுத்தி உள்ளது. அவற்றின் நிதியியல் இழப்புகள் அதிகரித்து செல்வது இன்றியமையாத பொருட்களுக்கும் பணிகளுக்குமான உள்நாட்டு கேள்வியை சுமூகமாக பூர்த்தி செய்வதற்கான அவற்றின் இயலாற்றலை குறைத்து விடுவதனால் பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது. இந்த விடயத்தினை அங்கீகரித்து அண்மைய ஆண்டுகளில் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளை சீரமைப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டது. இது தொடர்பிலான முக்கிய சீர்திருத்தங்களாக தொடர்பான தொழில் முயற்சி, தொடர்பான அமைச்சு மற்றும் நிதியமைச்சு என்பவற்றினால் முக்கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றாக கூட்டாண்மை எண்ணக்கூற்றின் அறிமுகம் என்பதுடன் வர்த்தக ரீதியான சுதந்திரத்தினை வழங்குவதுடன் அவற்றின் பொறுப்பு கூறும் மட்டத்தினை அதிகரிக்கும் ஒழுங்குமுறை கட்டமைப்பின் அறிமுகமாகும். ஒரே விதமான குறிக்கோள்களையும் ஒரே விதமான பெறுமதி சங்கிலி மட்டத்தினையும் கொண்ட அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளை பொருளாதார அளவு சிக்கனத்தினை அடையும் விதத்தில் அம்முயற்சிகளை ஒருங்கிணைத்தல் அல்லது இணைத்தல் தொடர்பான கொள்கை சீர்திருத்தங்களும் இனங்காணப்பட்டுள்ளன. மேலும் அரசாங்கம் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் காணப்படுவது போன்று உடைமை கம்பெனி மாதிரிகளில் காணப்பட்ட வெற்றியினை கருத்தில் கொண்டு உயர் பெறுமதி கொண்ட உண்மை சொத்துக்களினை ஒன்றிணைப்பதற்கும் முகாமைத்துவம் செய்வதற்கும் முழுமையாக அரசுக்கு சொந்தமான செலண்டிவா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட்டினை அரசாங்கம் அண்மையில் உருவாக்கியது. COVID-19 உலகளாவிய நோய் தொற்றுக்கு பின்னைய பொருளாதாரத்தின் மீட்சி செய்முறைகளின் போது பொருளாதாரத்தினை மிக அவசரமான முறையில் சீர் செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அத்தகைய சீர்திருத்தங்களை விரைவுபடுத்த வேண்டிய கடுமையானதொரு நிலைமை தோன்றியவுடன் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளை வளர்ச்சிக்கு வசதி அளிப்பவைகளாக உத்வேகமும் விரைவானதுமான முறையில் மாற்றி அமைப்பதன் மீதும் கவனம் செலுத்தப்பட வேண்டி உள்ளது. அவற்றின் வினைத்திறன், உற்பத்தியாக்கம் மற்றும் லாபத்தன்மை என்பவற்றை மேம்படுத்துவதும் இதன் மூலம் பொருளாதார மீட்சி செய்முறைக்கு அவை காத்திரமான விதத்திலும் நீடித்து நிலைத்திருக்கும் முறையிலும் அவற்றின் பங்களிப்பினை பெற்றுக்கொள்ள அவற்றிற்கு வலுவூட்டுவதும் இன்றியமையாததாக காணப்படுகிறது. திரும்பவும் ஒரு கால் இந்த உரைப்பகுதியை வாசிப்போம். அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் மோசமான நிதியியல் செயலாற்றம். சில இடங்களை நாங்கள் கதைச்சு கொண்டு வருகிறது நல்லது. நீங்கள் வாசிக்கிற போது இந்த விடயங்களை மனசுக்குள்ள ஒரு பொருள் விளக்கம் கொண்டு போகிறது நல்லது. மோசமான நிதியியல் செயலாற்றம் பாரிய இறைச்சுமையினை கொண்டனவாக மாறி உள்ளன. மோசமான நிதியியல் செயலாற்றம் அதுக்கு முதல் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சி என்பது எல்லாருக்கும் தெரியும் தானே, அதுல குழப்பம் இல்லை தானே. அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகள் என்று சொல்லுகிறது இப்ப இலங்கை மின்சார சபை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், புகையிரத திணைக்களம், இந்த மாதிரியாக வருமானம் பெறுகிற சில வேளை அரசாங்கத்தினுடைய சில ஃபேக்டரிகள் எல்லாம் இருக்கு, சரிதானே. இவற்றை எல்லாத்தையும் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகள் என்று சொல்லலாம். மோசமான நிதியியல் செயலாற்றம் என்பதன் பொருள் என்ன? அரசு நட்டத்திலே இயங்குது சார், வருமானத்தை விட செலவு கூட. அந்த நிறுவனங்கள் நட்டத்திலே இயங்குவது மோசமான நிதியியல் செயலாற்றம். இறைச்சுமை என்பது என்ன கில்மி? வருமானம் இல்லைன்னா சார் அடுத்தது அவங்கள்ட்ட நிதி இல்லாம இருக்கும். நிதி இல்லாம இருந்தா அது ஒரு பெரிய சுமை அறிக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு வரதுக்கு. இறைச்சுமை என்பது அரசாங்கத்தினுடைய செலவுகளை அதிகரிக்கும். அதாவது அரசாங்கத்தின் வருமானம், அதை கொண்டு அரசாங்கம் மேற்கொள்ளுகிற செலவு என்பது அரசாங்கத்தின் வருமானத்தின் மீது இது ஒரு சுமையை ஏற்படுத்தும். அரசாங்கத்தின் வருமானத்திலிருந்து இதுக்கு குறிப்பிட்ட தொகையை அள வேண்டி இருக்கும். ஏன்னா இறைச்சுமையை கொண்டதாக மாறிவிடுங்க.
அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகள் அவற்றின் இழப்புகளை நிதியிடுவதற்கு, அவற்றின் நட்டங்களை நிதியிடுவதற்கு அளவுக்கு அதிகமாக வங்கி தொழில் முறையில் தங்கியிருப்பது, செயற்திறனான முதலீடுகளை இல்லாமல் செய்வது மட்டுமன்றி அவற்றின் பலவீனமான நிதியியல் செயலாற்றத்தின் காரணமாக நிதியியல் முறைமையின் மீது ஏது நிலையை ஏற்படுத்தி உள்ளது. இதனுடைய பொருள் எளிமையாக சொல்லிக் கொண்டு போனால், அரசாங்கத்தினுடைய தொழில் முயற்சிகளுக்கு நட்டம் விளைவிக்க அதை எங்க அந்த காசை நிரப்புறதுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் வங்கிகளிடமிருந்து பணத்தை பெறுகிறார்கள். வங்கிகளிடமிருந்து கடன் தான் பெறுகிறார்கள், சரிதானே? வங்கி தொழில் முறையில் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். இதனால் என்ன நடக்குது என்றால், வங்கிகள் முதலீடுகளுக்கு கடன் வழங்க முடியாமல் இருக்கும். அது தனியாராக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு கடன் கேட்பவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு வங்கிகிட்ட காசு இருக்காது. அது இந்த தொழில் முயற்சிகளுக்கு நிதியை வழங்குவதன் காரணமாக இது நிதியியல் முறைமையின் மீது இந்த ஏய்து நிலை என்பது ஒரு பொருத்தமில்லாத சூழ்நிலை என்பதாக புரிந்து கொண்டால் போதுமானது. அவற்றின் நிதியியல் இழப்புகள் அதிகரித்து செல்வது இன்றியமையாத பொருட்களுக்கும் பணிகளுக்குமான உள்நாட்டு கேள்வியை சுமூகமாக பூர்த்தி செய்வதற்கான அவற்றின் இயலாற்றலை குறைத்து விடுவதனால் பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். இங்க அவர்கள் நட்டத்தில் இயங்குவதனால இன்னொரு விடயம் வருகிறது. இவர்கள் இந்த வேலை என்னென்றால் இன்றியமையாத, அதாவது அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு அவற்றை வழங்குவது, அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை இவர்கள் வழங்குவதுதான் இவர்களுடைய நோக்கம். அப்ப இவர்கள் நட்டத்தில் இயங்குவதால இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியையும் இவர்கள் செய்ய முடியாம போகும். இது இந்த கெப்பாசிட்டி இயலளவு குறைத்து விடும், இயலாற்றல் என்ன குறைத்து விடுவதனால பொருளாதார உறுதிப்பாடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். அச்சுறுத்தல் என்றது அச்சுறுத்தல் என்று வச்சுக்கொள்வாங்க. இவர்கள் நட்டத்தில் இயங்குறதால ஒரு விஷயம் வருகிறது, அவர்கள் வங்கி தொழில் முறையில கடன் பெறுகிறார்கள் அல்ல வங்கி தொழில் முறையில தங்கி இருக்கிறதால முதலீடுகள் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது இது ஒரு பொருளாதார உறுதிப்பாட்டை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகிறது. அவர்கள் உள்நாட்டில் இருக்கிற பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியை டிமாண்டை இவர்களால் பூர்த்தி செய்ய முடியாம இருக்கும். அதனால பேரின பொருளாதார உறுதிப்பாடு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். இந்த விடயத்தினை அங்கீகரித்து, அதாவது மேலே சொல்லப்பட்ட இந்த சூழ்நிலை, இந்த விடயத்தினை அங்கீகரித்து என்று சொல்லுவது, இந்த நட்டத்தில் இயங்குகிற நிறுவனங்களால பேரின பொருளாதார உறுதிப்பாடு பாதிக்கப்படுகிறது, முதலீடுகள் பாதிக்கப்படுகிறது, இப்படியாக நட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு என்பதை ஏற்றுக்கொண்டு அன்றைய ஆண்டுகளில் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளை சீரமைப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டது. இது தொடர்பான முக்கிய சீர்திருத்தங்களாக தொடர்பான தொழில் முயற்சி, தொடர்பான அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு என்பவற்றினால் முக்கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றாக கூட்டாண்மை எண்ணக்கூட்டின் அறிமுகம் என்பதுடன் வர்த்தக ரீதியான சுதந்திரத்தினை வழங்குவதுடன் அவற்றின் பொறுப்பு கூறும் மட்டத்தினை அதிகரிக்கும் ஒழுங்குமுறை கட்டமைப்பின் அறிமுகமாகும். அப்ப இங்கு அந்த விடயத்தோட தொடர்பான நிறுவனம், அதோடு தொடர்புள்ள அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு சேர்ந்து ஒரு முக்கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றாக கூட்டாண்மை எண்ணக்கூட்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. அதுல வர்த்தக ரீதியான சுதந்திரத்தை வழங்குவதோடு அவர்கள் சில வேளைகள்ல அந்த வர்த்தகம் உடனடியாக தீர்மானம் எடுப்பது, அதுல இருக்கக்கூடிய தாமதங்களால நட்டம் அடைவது போன்று கருதப்பட்டால் அவர்களுக்கு வர்த்தக ரீதியான சுதந்திரம் ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. அவற்றின் பொறுப்பு கூறும் மட்டத்தை அதிகரிக்கும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு அறிமுகமாகி இருக்கு. இது ஒரு விடயம், அந்த முக்கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் அவற்றோடு தொடர்புடைய விடயங்கள் என்று புரிந்து கொள்ள. உண்மையில கடினம் இந்த பகுதி, கடினமல்ல மிகவும் கடினம், சரிதானே? நீங்கள் ஒரு விடயம் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். குறிப்பா ஓப்பன் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் பந்தி தந்து கேள்வி கேட்கிறார்களாக இருந்தால் ஒரு பந்தியை தந்து கேள்வி கேட்கிறதில்ல, பெரும்பாலும் 3 பந்தியை தந்து 5 கேள்வியை கேட்பார்கள் அல்லது 2 பந்தியை தந்து கேட்பார்கள். அப்படி தரப்பட்டால் அந்த பந்திகள் எப்படி இருக்க வேண்டாம், ஒன்று எதுவும் விளங்காத ஒரு பந்தி வரும், அடுத்தது ஓரளவு விளங்குற பந்தி வரும், 3வது விளங்குற பந்தி வரும்,
எஸ்எல்ஏஎஸ் லிமிடெட் ஆட்களுக்கும் அதே நிலைமை தான். மிக கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த இப்படியான பந்திகளையும் இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச இலகுவா செய்யக்கூடிய பந்திகளோடு மட்டும் விளங்கப்படுறேன். நான் அவ்வப்போது கடந்த கால வினாத்தாள்களையும் அறிமுகம் செய்வது உண்டு. நாங்களே இதை அறிச்ச வினாத்தாளை செய்து கொண்டிருக்கிற போது சில வேளைகள் உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கும் என்றால் இப்படித்தான் எல்லாம் வரும் போல என்று சொல்லி, அல்லது நான் கொஞ்சம் கூட உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அல்லது நெருக்கடிப்படுத்துகிறேன், உண்மையிலே அப்படி வராது, இதோட இலகுவாகத்தான் வரும் என்கிற எண்ணங்களும் இருக்கும். அப்போ அதனாலதான் இப்படியும் பார்த்துட்டு பாஸ் பேப்பரையும் பார்க்கறது, பார்க்க உங்களுக்கு தெரியும் உண்மை நிலவரம் என்ன. சரியா? சரி, அப்ப நாங்கள் இதுக்குள்ள போவோம். நீங்க முதலாவது அந்த முக்கூட்டு புரிந்துணர்வு உடன்படிக்கையும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஒரே விதமான குறிக்கோள்களையும் ஒரே விதமான பெறுமதி சங்கிலி மட்டத்தினையும் கொண்ட அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளை பொருளாதார அளவு சிக்கனத்தினை அடையும் விதத்தில் அம்முயற்சிகளை ஒருங்கிணைத்தல் அல்லது இணைத்தல் தொடர்பான கொள்கை சீர்திருத்தங்களும் இடங்காணப்பட்டுள்ளது. அப்ப ஒரே மாதிரியான தொழிலை உண்டாக்குறது இது இரண்டாவது வேலை. மேலும் அரசாங்கம் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் காணப்படுவது போன்று உடைமை கம்பெனி மாதிரிகளில் காணப்பட்ட வெற்றியினை கருத்தில் கொண்டு உயர் பெறுமதி கொண்ட உண்மை சொத்துக்களினை ஒன்றிணைப்பதற்கும் முகாமைத்துவம் செய்வதற்கும் முழுமையாக அரசுக்கு சொந்தமான செலண்டிவா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட்டினை அரசாங்கம் அண்மையில் உருவாக்கி, அப்போ மூன்றாவது இந்த அரசுக்கான தொழில் முயற்சிகளை கம்பெனியாக மாற்றுறது. 3 விஷயம் செய்திருக்கிறாங்க. ஒன்று முக்கூட்டு உடன்படிக்கை, ஒன்று அதனோடு இணைந்த நடவடிக்கைகள், 2வது தொழில் முயற்சிகளை ஒருங்கிணைத்தல் அல்லது இணைத்தல், 3வது விடயம் அரச கம்பெனிகளாக இதை மாற்றுகிறது. சரிதானே? COVID-19 உலகளாவிய நோய் தொற்றுக்கு பின்னைய பொருளாதாரத்தின் மீட்சி செயல்முறைகளில், இந்த மீட்சி என்பது சொல்லுங்க, பொருளாதாரத்தின் மீட்சி செயல்முறைகளின் போது பொருளாதாரத்தினை மிக அவசரமான முறையில் சீர் செய்ய வேண்டிய தேவை காணப்படுகிறது. அத்தகைய சீர்திருத்தங்களை விரைவுபடுத்த வேண்டிய கடுமையானதொரு நிலைமை தோன்றியதுடன் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளை வளர்ச்சிக்கு வசதி அளிப்பவர்களாக உத்வேகமும் விரைவானதுமான முறையில் மாற்றியமைப்பதன் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டியிருக்கு. இந்த மேலே சொல்லப்பட்ட 3 வகையான முயற்சிகளை வேகப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் COVID-19 நோய் தொற்றுக்கு பிறகு பொருளாதார மீட்சி செயல்முறைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அவசரமா இந்த விடயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அவற்றின் வினைத்திறன், உற்பத்தியாக்கம் மற்றும் லாபத்தன்மை என்பவற்றை மேம்படுத்துவதும், இதன் மூலம் பொருளாதார மீட்சி செயல்முறைக்கு அவை காத்திரமான விதத்திலும் நீடித்து நிலைக்கும் முறையிலும் அவற்றின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ள அவற்றுக்கு வலுவூட்டுவதும் இன்றியமையாததாக காணப்படுகிறது. இங்க முதலாவது அந்த நிறுவனங்கள் வலுவூட்டுதல். வலுவூட்டுவதன் மூலமாக உற்பத்தி வினைத்திறன், உற்பத்தியாக்கம், லாபத்தன்மை என்பவற்றை மேம்படுத்துவது. அதனால் பொருளாதார மீட்சி செயல்முறைக்கு அவை காத்திரமான விதத்திலும் நீடித்து நிலைக்கும் முறையிலும் பங்களிப்பினை வழங்குதல் அதை பெற்றுக்கொள்ளுதல். பாருங்கள், அவற்றுக்கு வலுவூட்டுவது இன்றியமையாதாக காணப்படுது என்றால் வலுவூட்டுதல் ஆரம்ப நிலைமை. அவற்றை வலுவூட்டுவதன் மூலம் வினைத்திறன், உற்பத்தியாக்கம் மற்றும் லாபத்தன்மையை மேம்படுத்துவது. இதன் மூலம் பொருளாதார மீட்சி செயல்முறைக்கு அவை காத்திரமான விதத்தில் நீடித்து நிலைத்திருக்கும் முறையில் பங்களிப்பினை பெற்றுக் கொள்ளுதல் அல்லது வழங்குதல். சரி, சரி, இந்த பகுதி எங்களுக்கு விளங்கிட்டு கண்டு வச்சுக்கொண்டு கேள்விக்குள்ள போவோம். 6 கேள்வி தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமா எல்லாம் இல்லையானு. சரி, அரசு தொழில் முயற்சிகளின் நிதியியல் செயலாற்றம், பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கான அவற்றின் இயலளவு மற்றும் பேரின பொருளாதார உறுதி என்பன ஒன்று மற்றொன்று நிர்ணயிக்கும் வகையில் அமைந்த அடுத்தடுத்த செயல் விளைவு படிமுறைகளாகும். துஷா சொல்லுங்க. இதை சொல்லுகிறது நாங்கள் பின்தொடரும் தொடர்பு என்று சொல்லுவோம். சரிதானே? அரசு தொழில் முயற்சிகளின் நிதியியல் செயலாற்றம் பாதிப்படைகிற போது பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கான இயலளவு பாதிக்கப்படும். இயலளவு பாதிக்கப்பட்டால் அவர்கள் உள்நாட்டு கேள்வியை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும். உள்நாட்டில் பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும். அது பேரின பொருளாதார உறுதிநிலையை பாதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்க ஒன்றை மற்றொன்று நிர்ணயிக்கும் வகையில் அமைந்த அடுத்தடுத்த செயல் விளைவு படிமுறைகள் என்பது
மிகவும் சரியாக ஆம் என்கிறது விடை. சரிதானே? அப்ப ஆம் என்று விடையது. உள்நாட்டு தேவைக்கேற்ப வேண்டிய பொருட்கள் சேவைகளை வழங்கத்தக்க இயலளவு குறைந்து செல்வதனால் அரசாங்க தொழில் முயற்சிகளின் நிதியியல் இழப்புகள் அதிகரித்து செல்கின்றது. சாரி, ஏன் இல்லை? இங்க அரசாங்க தொழில் முயற்சி நிதி இழப்புகள் அதிகரிக்கிறதால தான் இந்த பொருட்கள் சேவைகள் இயலளவு குறைகிறது. அப்ப இந்த பகுதியை மாறி சொல்லணும். என்ன? அரசாங்க தொழில் முயற்சிகளின் நிதியியல் இழப்புகள் அதிகரித்து செல்வதனால், அரசாங்க தொழில் முயற்சிகளின் நிதியியல் இழப்புகள் அதிகரித்து, இத முதலாம் துண்டு, செல்வதனால் இரண்டாவது துண்டு, உள்நாட்டு தேவைக்கேற்ப வேண்டிய பொருட்களை வழங்கத்தக்க இயலளவு, இது மூன்றாவது துண்டு, குறைந்து நான்காவது, செல்கிறது ஐந்தாவது. இப்படி போடும். என்ன? அரசாங்க தொழில் முயற்சிகளின் நிதியியல் இழப்புகள் அதிகரித்து செல்வதனால் உள்நாட்டு தேவைக்கேற்ப வேண்டிய பொருட்கள் சேவைகளை வழங்கத்தக்க இயலளவு குறைந்து செல்கிறது. இப்படி வர வேண்டும். சரிதானே? ஒரு காலத்துல இப்படி கேள்வியை போட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தரப்படுகிற கூற்றுக்களை சரியாக பொருள் புலப்படுத்தும் வகையில் திருப்பி எழுது என்று சொல்லி கேட்டால் நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எங்களுடைய கிரகித்தலை எப்படியும் அவர்கள் பரிசோதிக்க, எங்களால் சரியாக கிரகிக்க முடிகிறதா என்பது பாருங்க. இதுக்குள்ள நாங்கள் புதுசா ஒரு விஷயத்த அல்லது புதுசா ஒரு திறனை யோசிக்கக்கூடியதா இருக்கு. அப்படி மாறி போட்டுருந்தா சரி. இங்க என்ன செய்யறாங்க? ஒரு சரியான விடயத்தை குழப்பி போட்டு பிழையான அர்த்தம் தரும் வகையிலே தந்திருக்காங்க. நாங்கள் வாசித்து போட்டு இந்த சொற்கள்லாம் அங்கே இருக்குதானே, அப்படி இருக்குதானே என்று நினைச்சு போட்டு இல்லை. இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு இது தெளிவாக விளங்கும். சரிதான். உள்நாட்டு தேவைக்கு ஏற்ப வேண்டிய பொருட்கள் சேவைகளை வழங்கத்தக்க இயலளவு குறைந்து செல்வதால் அரசாங்க தொழில் முயற்சிகளின் நிதியியல் இழப்புகள் அதிகரித்து செல்வது இல்லை. மாறி அரசாங்க தொழில் முயற்சிகளின் நிதியியல் இழப்புகள் அதிகரித்து செல்வதனால் உள்நாட்டு தேவைக்கு ஏற்ப வேண்டிய பொருட்கள் சேவைகளை வழங்கத்தக்க இயலளவு குறைந்து செல்கிறது என்பதாக சொல்லுவோம். சரி, அழகான விட. அப்ப நாங்கள் இல்லை என்பது விடையாக கொடுத்திருக்கோம். அரச தொழில் முயற்சிகளின் மோசமான நிதியியல் செயலாற்றம் செயற்திறனான முதலீட்டு வாய்ப்புகளின் மீது பாதகமாக செயலாற்றுகிறது. ஏனென்றால் அந்த வங்கித் துறைகள்ல இருந்து பெறுவது தொடர்பில் சொல்லப்பட்டிருக்கேன். சரி, அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளை சீரமைப்பதன் மூலம் பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடு அச்சுறுத்தலுக்குள்ளாகும் என்பதனை அரசாங்கம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டுள்ளது. அது தொழில் முயற்சிகளை சீரமைக்காட்டித்தான் அச்சுறுத்தல் வரும். என்ன? சரி, பட் பாருங்க, சிலது பந்தி கஷ்டமா இருக்கும், வாசிக்க விளங்காத மாதிரி இருக்கும், ஆனா கேள்வி சுகம். சில வேளைகள்ல பந்தி மிக இலகுவாக இருப்பது போல இருக்கும், ஆனால் வேறு விதமான பொருள் கூடல், வேறு விதமான பொருள் புரிதலை கொண்டு வந்து எங்களை குழப்பம். இது பார்க்க கஷ்டமா இருக்கே தவிர கேள்வி பெரிய கடினம் இல்லை. ஓரளவுக்கு பந்தி விளங்கினாலே விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. நான் கூடுதலா சொல்லுங்க ஹப்ரா. தேவையற்றது தனி கோட்டினால் மட்டும். ஓ சாரி, பாத்தீங்களா? இவ்வளவு நேரமா நீங்க சொல்ல இல்லையே, நான் எனக்கு எல்லாம் பிழைச்சு போச்சு. ஆம் என்பதை விட என்ன இல்லைங்கிறத வெட்டி இருக்க வேணும். அப்படித்தானே? பாத்தீங்களா? நீங்க அப்படி என்ன கையை விட்டீங்க. அடுத்தது இல்லை என்பது விட என்றால் ஆம் என்பதை வெட்டவர். சரி, அடுத்தது ஆம் என்பதை விட, ஆகவே இல்லை என்கிறத வெட்ட வேணும். அது மட்டும் போல்டா கிடக்கு, என்னன்னு தெரியல. அடுத்தது ஆம் என்பதை வெட்ட வேணும், இல்லை என்கிறது விடையாக இருப்பதனால. சரி, தேங்க்யூவா. அப்ப இந்த ஒரு மிகப்பெரிய பிள்ளைய கண்டுபிடிச்சது. இல்லாவிட்டால் இப்படியே தான் நாங்கள் சொல்லுவோம். முதல் நீங்க இன்னும் அறிவுறுத்தல் எங்களை சொல்லி தந்த நீங்க இதெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் சொல்லுவோம். சரியா? நான் வேண்டா கதை விடலாம். நீங்க பிள்ளை கண்டுபிடிக்கிறீங்களோன்னு பார்க்கத்தான் இருந்தாங்கன்னு உண்மையாக அப்படி அல்ல. நான் தவற விட்டுட்டேன். என்ன தவறு யார் செய்தாலும் தவறு தானே. என்ன யூட்? ஓ சரி, 5வது போவோம்.
அரச தொழில் முயற்சிகளை சீரமைப்பதற்கு அண்மையில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட 3 பிரதானமான முன்னெடுப்புகளை அல்லது சீர்திருத்தங்களை உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறார். ஆம் என்பது சரியான விட, இல்லையே வெட்டணும். இனி மறக்க மாட்டோம், அப்படித்தானே? சரியா விடையளிக்கிறத இனி பிழைக்க விடக்கூடாது. சரியா? கஃப்ராத் பார்த்து கொண்டிருக்கார், திருப்பி பேசுவார். அடுத்தது, அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் வினைத்திறன். இதுல ஈனா போட்டிருக்க கமெண்ட் நினைச்சு கொள்ளுங்க. அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் வினைத்திறன், உற்பத்தியாக்கம் மற்றும் லாபத்தன்மை என்பவற்றை மேம்படுத்துவதன் மூலம் ஒன்றின் வழியாக மற்றொன்று தோற்றம் பெறுவதான குறைந்தபட்சம் 5 படிமுறைகளில் அமைந்த பொருளாதார செயலொழுங்கு படிமுறையினை இந்த உரைப்பகுதி விவரிக்கிறது. அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் வினைத்திறன், உற்பத்தியாக்கம் மற்றும் லாபத்தன்மை என்பவற்றை மேம்படுத்துவதன் மூலம் ஒன்றின் வழியாக மற்றொன்று தோற்றம் பெறுவதான குறைந்தபட்சம் 5 படிமுறைகளில் அமைந்த பொருளாதார செயலொழுங்கு படிமுறையினை இந்த உரைப்பகுதி விவரிக்கிறது. அவற்றின் என்றால் அரசு தொழில் முயற்சிகளின், சரிதானே, வினைத்திறன், உற்பத்தியாக்கம் மற்றும் லாபத்தன்மையை மேம்படுத்துவதும். அடுத்த 2வது, இதன் மூலம் பொருளாதார முயற்சி செயல்முறைக்கு அவை காத்திரமான விதத்திலும் நீடித்து நிலைத்திருக்கும் முறையிலும் அவற்றின் பங்களிப்பினை பெற்றுக்கொள்வது, அவற்றுக்கு வலுவூட்டுவதும் இன்றியமையாததாக காணப்படுகிறது. இங்க அவற்றை வலுவூட்டுவது, அதுக்கு பொருளாதார முயற்சி செயல்முறைக்கு காத்திரமான விதத்தில் நீடித்து நிலைத்திருக்கும் வகையில அவற்றை பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கு உதவும் என்று சொல்லியிருக்கு. சரி, வலுவூட்டுவதன் மூலமாக வினைத்திறன், உற்பத்தியாக்கம், லாபத்தன்மையை மேம்படுத்துவது, அதனால் பொருளாதார முயற்சிக்கு அவற்றின் பங்களிப்பை பெறுவது என்று பார்த்தால் கூட 3 படிமுறை தான் இருக்குது, 5 படிமுறை இல்லை. சரிதானே? அப்போ ஏற்கனவே பிரசாத்தும் பதில் போட்டிருக்க, சரிதானே, கவனத்துக்கு தேவையற்றதை வெட்டி விடுக என்று சொல்லி நாங்கள் அவருடைய மெசேஜையும் பார்க்க பிறகு சஃப்ராத் சொன்னது பிறகுதான் நாங்கள் பார்த்தோம். என்ன சரி, அப்ப இங்கு 5 படிமுறை என்பது இல்லை, தெளிவான பதில் இல்லை. ஆகவே ஆம் என்பதை வெட்டி விடும். சரியா? தாமதமாக வந்தார்களுக்காக இந்த பேப்பர் திரும்ப போட்டிருக்கிறேன். நீங்கள் நேரம் குறித்து தயவு செய்து பார்த்து கொண்டு வாங்க. நாங்கள் அடுத்த புதன்கிழமை இயலுமான அளவுக்கு இந்த வினாத்தால பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு 2 சேலம் தேவைப்படும் நினைக்கிறேன். சகி ஏதோ கேட்கறதுக்காக கைதூக்குறீங்க, சொல்லுங்க. சார், எனக்கு அந்த லாஸ்ட் கலியில அந்த ஒரு துண்டு வழங்குறேன் சார். என்னன்னா, அதுல என்பவற்றை மேம்படுத்தும் மூலம் ஒன்றின் வழியாக மற்றொன்று தோற்றம் பெறுவதற்கான இந்த சொல்ல இந்த பந்தியில் எப்படி நம்ம தொடர்புபடுத்தி பாக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல் இல்லையே இதுல. சரி, நல்ல கேள்வி. சரிதானே? உண்மையில இந்த பந்தியில இதை தொடர்புபடுத்தி பார்க்கறது, அதுல சொல்லியிருக்கு அவற்றின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ள அவற்றுக்கு வலுவூட்டுவது இன்றியமையாததாக காணப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க. உண்மையில அவற்றுக்கு வலுவூட்டுவது, இந்த அவற்றிற்கு என்கிறதை நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அரசின் தொழில் முயற்சிகளுக்கு வலுவூட்டுவது. சரிதானே? இது முதலாவது விடயம். இது முதலாவது. இதுக்கு பிறகு அரச தொழில் முயற்சிகளுக்கு வலுவூட்டுவதன் மூலமாக என்ன நடக்கும்? அவற்றின் வினைத்திறன், உற்பத்தியாக்கம் மற்றும் லாபத்தன்மை என்பவற்றை மேம்படுத்துவது. இது 2வது விடயம். இதன் மூலம் இதன் மூலம் பொருளாதார முயற்சி செய்முறைக்கு அவை காத்திரமான விதத்திலும் நீடித்து நிலைத்திருக்கும் முறையிலும் அவற்றின் பங்களிப்பினை பெற்றுக்கொள்ளுதல். இது 3வது விடயம். அதை பெற்றுக்கொள்ள அவற்றுக்கு வலுவூட்டுவது இன்றியமையாததாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு குழப்பமாக விடைய தந்தால் கூட எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இங்க ஆகக்கூடியது 3 வகையான அடுத்த நிகழும் தொடர்புகள் தான் காணப்பட்டிருக்கு. அதுல கேள்வி சொல்றார், ஒன்றின் வழியாக மற்றொன்று. இங்கு ஒன்றின் வழியாக மற்றொன்று அரசு முயற்சிகளை வலுவூட்டுதல், அதன் வழியாக அவற்றின் வினைத்திறன், உற்பத்தியாக்கம், லாபத்தன்மை என்பவற்றை மேம்படுத்துதல்,
அவற்றின் வழியாக பொருளாதார மீட்சி செயல்முறைக்கு அவை காத்திரமான விதத்தில் நீடித்து நிலைத்திருக்கும் முறையில் பங்களிப்பினை வழங்குதல் என்கிற 3 விடயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப விளங்கிச்சா சகி? தேங்க்யூவா முதல் அந்த கேள்வி கேட்டதுக்கு. ஒன்றின் வழியாக என்கிறது ஒரு நாங்க முதல் சொன்ன ஒரு பின்தொடரும் தன்மை வாய்ந்தது. ஒன்று நிகழ்ந்தால் அடுத்தது இன்னொன்று, அதனால இன்னொன்று என்பதாக சில வேளைகளில் 4-5 விடயங்கள் நிகழ்கிற உரைப்பகுதிகளும் வேறு. நிச்சயம் நாங்கள் அவற்றையும் பார்ப்போம். எங்களுடைய பரீட்சைக்கு முன்பாக நாங்கள் ஒரு முழுமையான தேர்ச்சி பெற்றவர்களாக போக வேணும். இனியும் நாங்கள் சொல்லிக்கொண்டு திரியில்லாது தமிழாக்களுக்கு கிரகித்தெல்லாம் பிரச்சனை, சரிதானே, அது சரியான கஷ்டம், அதை கடக்கிறது கடினம் என்று சொல்லி உண்மையில ரெக்கார்டிங்கில் வச்சுக்கொண்டு பரவாயில்ல. இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த புகையிரத நிலைய பரீட்சைக்கு போய் தோற்றிட்டு வந்த பிள்ளைகள் சரி பிள்ளை எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் சொன்னார் தங்களுக்கு திருப்தியாக இருந்தது, தாங்கள் ஒரு பலமாக இருப்பது போல உணர்ந்தார்கள் என்று சொல்லி அவர்களை பல தடவை நான் இந்த செயலமர்களை எடுத்து வைக்கிறேன். இன்றைக்கு அவர்கள கணிசமான பிள்ளைகள் இதில் இருக்கிறார்கள். என்எஸ்ஓ பரீட்சைக்கு தோற்று போகிறோம், சரிதானே. அப்படி சின்ன வயதில் எங்களுக்கு வாசிப்பது எப்படி என்று சொல்லி தந்திருந்தால் எங்களுக்கு இருக்கிற புரிதல் இன்னும் மேம்பட்டிருக்கு. உண்மையிலே எங்கள்கிட்ட புரிதல் குறைபாடு இருக்கு. வாசிப்பு குறைபாடு என்பதை தாண்டி வாசிக்கிற விடயத்தின் ஆழமான பொருள் புரிந்து அதை தொடர்ச்சியாக அவ்வாறே கிரகித்து கொண்டு அதை சாராம்சப்படுத்தி வெளியே சொல்லக்கூடிய வல்லமை பல உயர்நிலையில் இருப்பவர்கள்ட்ட கூட இல்லை. நாங்கள் சும்மா சொல்லக்கூட இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி மிக கடினம், சரிதான். அப்போ நாங்களே அதை கற்றுக்கொள்ளலாம்னு நம்புகிறேன். இந்த பாடம் உங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்காது. ஓப்பன் எழுதுகிற பிள்ளைகள் இதே போல உங்களுக்கு ஒரு நல்ல வளவாள கிடைச்சிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் நான் தம்பி அப்ரோஸை அதிகம் பாராட்டுவது உண்டு. அவங்களோட வயசுல நாங்கள் அப்படி இருக்கீங்க, அவங்க எங்களோட வயசுல இன்னும் பிரம்மாண்டமாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ அவர்கிட்ட தான் படிக்க வேணும்னு நான் சொல்லுறேன். நீங்கள் தெரிவு செய்த எந்த ஒரு வளர்ச்சியாகும் ஐக்கியூ கம்ப்ரிஹென்ஷன் 2லையும் உச்சமாக இருக்கணும். 80-85 புள்ளிகளே குறையாமல் எடுத்தால் அடுத்த பரீட்சைகள் தருகிற புள்ளிகளோட இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் லிமிட்டட் ஆக்களுக்கு துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரே நேரத்திலேயே நீங்கள் 4 வினாத்தாளுக்கும் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டி இருக்குது. சமகாலத்தில் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இப்போ படிக்க தொடங்கினால் கூட போதுமானது. அது இயலுமான அளவுக்கு நான் ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட கடந்த மே-ஜூன் மாதங்களில் இருந்து நடைபெற்ற செயலமர்வுகளினுடைய காணொலிகள் கிரகித்தல் உட்பட தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ நான் எல்லா குரூப்லையும் போடுறேன். நான் கிரகித்தல் ஆரம்பத்திலிருந்து படிக்கிறார்கள், இதை படியுங்க என்று சொல்லி. எதையும் இந்த குருமுஷ்டி என்று சொல்லுவார்கள், கைக்குள்ள பொத்தி வச்சு கொண்டு அதை காசாக்குற நோக்கம் கிடையாது. திரும்பவும் பகிர்வோம். ஆரம்பத்திலேருந்து பயிற்சி செய்யுங்க. அழகான இன்னும் ஒரு பொழுதுல மீள சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் சொல்லுங்க. சாரி சார், முடிக்கிற நேரம் சார். 6வது கேள்விக்கு இல்லை என்றுதான் நானும் எடுத்தேன். நான் இப்ப இந்த வாசிக்கிற நேரம் ஒரு சின்ன டவுட் வந்து சார், அது நான் கேட்கறது சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியல, நான் கேட்கிறேன். பரவாயில்ல. சார் அதுல வந்து வினைத்திறன், உற்பத்தியாக்கம் மற்றும் லாபத்தன்மை என்பனவற்றை மேம்படுத்துவதன் மூலம் அடுத்தது ஒன்றின் பின் ஒன்று தோற்றம் வரும் 5 சொல்லி இருக்கிற மாதிரி சொல்லினோம் பொருளாதார செயல் ஒழுங்குல. அப்ப நாங்க அந்த இதுல தந்திருக்கிற மீட்சி செயல்முறைக்கு காத்திரமாக அமையும்ன்றது ஒண்டா வச்சுக்கொண்டு ஸ்டார்ட்ல சொல்லி இருக்கணும் தானே சார். அந்த 4 செயல்முறை, அந்த நிதியியல் இல்லாம போறது, பொருட்களுக்கான கேள்வி, இயல் இல்லாம போறது, பேரண்ட பொருளாதாரம் குறைகிறது, இதுகள் 4ம் சரி வரும் அப்படி என்ற மாதிரி ஒரு 5 அப்படி பார்க்கலாமா சார்? அவர் கேட்கிறார், வினைத்திறன், உற்பத்தியாக லாபத்தன்மை என்பவற்றை மேம்படுத்துவதன் மூலம், அதுக்கு பிறகு அதன் மூலமாக ஒன்றின் வழியாக மற்றொன்று தோற்றம் பெறுகின்ற குறைந்தபட்சம் 5 படிமுறைகளில் அமைந்த பொருளாதார செயல்கள். அங்க மேல குறைபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன குறைபாடுகள் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொல்லுகிற அந்த செயல் ஒழுங்கு என்பது இவற்றை அமைப்பதன் மூலம் உங்கள்ட்ட 5 படிமுறைகள் இருக்குதாண்டா. உண்மையில 5 படிமுறை இல்லை, ஒன்று சரி அமைப்பதன் மூலமாக அந்த குறைபாடுகள் நீக்கப்படுது. முயற்சி செயல்முறைக்கு காத்திரமாக உறுதியான முறையில பங்களிக்கணும், அவ்வளவுதான்.
சரி சார். நான் இல்லைன்னு தான் எடுத்தேன். நான் பிறகு அந்த சில வேளை திருப்பி முன்னுக்கு இருந்து சரி வருமோன்னு ஒரு டவுட் ஒன்று. ஒரு பந்தியின் தொடர்ச்சியாக அப்படி கேட்க மாட்டார்கள். உங்கள்ட்ட ஏதோ ஒரு துண்டத்துல தான் அவர் நிற்கிறார் என்று சொல்லி இதுல அவர் என்னன்னா, நீங்க இது எல்லாத்தையும் எண்ணுகிற போது இப்ப வினைத்திறன், உற்பத்தி ஆக்கம் மற்றும் லாபத்தன்மை இதை மூன்றாக இப்படி அந்த இடத்துல போய் நீங்க சிக்கப்படுறீங்களான்னு பாக்குறதுக்காக தானே. மிகுதி பேப்பரை தாமதமாக வந்த பிள்ளைகள் செய்து கொண்டு வாங்க. இன்னும் ஒரு அழகான பொழுதுல ஏன்னா இன்னும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை திரும்ப சந்திப்போம். எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட். தேங்க்யூ சார்.